கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற திருச்சபை குறித்து அதிகமாக यहाँ கேள்விப்பட்டிருக்கிறேன். के कलीसिया के बारे में ज्यादातर मैंने सुना हूँ, ஆனால் உங்களோடு சேர்ந்த தேவனை ஆராதிப்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். इसलिए आपके साथ मिलकर परमेश्वर का आराधना करने में मैं आनंदित हूँ. Praise the Lord. हालेलुया. இந்த நாள் காலை வேளையிலையும் தேவனுடைய வார்த்தையை आज के इस सुबह की समय पर भी परमेश्वर का वचन को புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். नया नियम से लेकर आपके बीच में मैं चर्चित करना चाहता हूँ. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே ஆழமான வார்த்தைகளை கூறுகிறார். प्रेरित पौलुस जब कुरिन्थियों को पत्र लिखा तब कुछ गहरी बातें लिखते हैं. அதில் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையான வார்த்தை என்னவென்றால், उसमें एक गहरी आशा भरी एक शब्द ऐसा है कि நம்பிக்கை என்று சொல்லலாம். जिसे हम कह सकते हैं भरोसा. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों की 13वां अध्याय அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது उसकी 13वां वचन जब पढ़ते हैं, இப்பொழுது विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है, पर इनमें से सबसे बड़ा प्रेम है. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. अब विश्वास, आशा, प्रेम ये तीनों स्थायी है. இதில் எது பெரியது என்றால் அன்பே பெரியது. इनमें सबसे बड़ा कौन सी है? प्रेम. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரங்களாக நிற்கிறதுல முதன்மையானது நம்பிக்கை. मसीहत जीवन में जो नींव कहलाए जा सकते हैं उनमें से एक है जो है भरोसा. ஆகவே இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நம்பிக்கை என்கிறதான அடிப்படையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். इसलिए आज के दिन आपके बीच में परमेश्वर का वचन को इस भरोसा विषय पर मैं बांटना चाहता हूँ. நம்பிக்கை என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை எல்பீஸ். और भरोसा इस शब्द के लिए यूनानी शब्द इस्तेमाल किया गया है எல்பீஸ். எல்பீஸ் एल्पिस. எல்பீஸ் எல்பீஸ் என்றால் நம்பிக்கை என்று பொருள். एल्पिस का अर्थ है भरोसा. இந்த நம்பிக்கை, இந்த எல்பீஸ் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ जहाँ कहीं ये एल्पिस शब्द इस्तेमाल किया जाता है, அந்த வார்த்தைகளை எடுத்து उन वाक्यों को उठाकर புதிய ஏற்பாட்டிலே அந்த வார்த்தைகளை கோர்வையாக்கி नया नियम में उन शब्दों का वर्णमाला बनाकर அதை பகுத்து படிக்கும்போது जब उसे जोड़कर पढ़ा जाता है ஒரு 22 குறிப்புகள் வருகின்றன. तो लगभग एक 22 सूचनाएं आती है. அதாவது यानी நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை भरोसा नाम की शब्द முழு புதிய ஏற்பாட்டிலும் पूरे नया नियम में பகுத்து படிக்கும் பொழுது उसे जब अलग अलग करके पढ़ेंगे கிட்டத்தட்ட 22 வார்த்தைகள் வருகின்றன. तो कुल मिलाकर 22 शब्द आते हैं அல்லது 22 தலைப்புகள் வருகின்றன. या 22 शीर्ष होते हैं. அவைகளை இன்றைக்கு நாம் இந்த காலை வேளையில நாம் தியானிக்க போகிறோம். जिन्हें इस सुबह की समय पर हम अध्ययन करेंगे. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் பல விதமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். हमारे विश्वासीय जीवन में हम कई तरह की उम्मीद के साथ क्यों न जीते होंगे, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் அனுசரித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். और मसीह का जीवन का क्यों ना हम अनुसरण करते होंगे. ஆனால் பல நேரம் நம்முடைய வாழ்க்கை தொய்ந்து போகும் பொழுது நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் நின்று கொண்டிருப்போம். लेकिन जब कई बार हमारे जीवन में हमारी उम्मीद टूट जाती है तब हम निराशाजनक बन जाते हैं. நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாத ஒரு நம்பிக்கையற்ற சூழல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிகழலாம். हमारे आत्मिक जीवन में ऐसी घटनाएं घट सकती है कि हम कह नहीं सकते कि कल हमारे जीवन में क्या घटेगा. ஆகவேதான் வேத வசனங்களில் நின்று நாம் பழகும்போது, इसलिए जब परमेश्वर के वचन में खड़े होकर हम सीखेंगे, அந்த வார்த்தையின் அடிப்படையில் நின்று நம்முடைய ஜீவியத்தை நடத்தும் பொழுது, जब वचन के मूल पर हम स्थिर रहने को सीखेंगे, நாம் தேவனை விட்டோ तब हम परमेश्वर को ना छोड़े, தேவனுடைய வார்த்தைகளை விட்டோ நாம் விலக மாட்டோம். ना तो परमेश्वर का वचन छोड़कर जुदा होंगे. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மூலாதார தூண் மூன்றிலே முக்கியமான ஒன்று நம்பிக்கை. इसलिए मसीहत जीवन की बुनियादी 3 चीज होती है, उनमें से एक है भरोसा. சரி, முதலாவதாக நம்பிக்கை என்ன என்று நாம் तो பார்ப்போம். सबसे पहले हम देखेंगे कि भरोसा क्या होता है. கிறிஸ்துவே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். मसीह ही हमारा भरोसा है. அவருடைய செயலின் மூலமான ஒரு பெரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. उसके कार्य के अनुसार बहुत बड़ी आशा हमारे जीवन में उत्पन्न होती है. ஒரு சில वचनங்களை நாம் வாசிக்கலாம். कुछ वचन को हम पढ़ेंगे. முதலாவதாக 1 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபம் 1:1. सबसे पहले पहला तीमुथियुस का किताब की पहला अध्याय के पहला वचन. ம் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற ஆ கர்த்தராகிய இயேசு
அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கை யார் என்றால் இயேசு கிறிஸ்து. तो मसीहत जीवन की भरोसा कौन है? प्रभु यीशु मसीह। ஹிந்திலையும் வாசிச்சிருங்க. हिंदी में भी पढ़ लीजिए। की ओर से जो हमारे उद्धारकर्ता परमेश्वर और हमारी आशा के आधार मसीहा यीशु की आज्ञा से मसीहा यीशु का प्रेरित है। அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து. यानी हमारे जीवन की आशा प्रभु यीशु मसीह है। இதே வார்த்தையை நாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலேயும் நாம் வாசிக்க முடியும். और इसी बात को दूसरा थिस्सलुनीकियों की किताब की 14 अध्याय में भी हम पढ़ सकते हैं। நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ம் நித்திய ஆறுதலையும் ம் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ம் நம்முடைய பிதாவாகிய தேவனும் போதும். हमारा प्रभु यीशु मसीह आप भी और हमारे पिता परमेश्वर जिसने हमसे प्रेम रखा और अनुग्रह से अनंत शांति और उत्तम आशा को है। அப்போ ஆண்டவரிடத்தில் நான் நம்பிக்கை வைப்பதற்கான முதன்மையான காரணம் என்ன? कि सर्वप्रथम हम परमेश्वर पर भरोसा क्यों रखना है? அவர் என்னிடத்திலே அன்பு கூர்ந்து कि वह मुझसे प्रेम करके நித்திய ஆறுதலையும் अनंत तसल्ली நல் நம்பிக்கையையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். और उत्तम भरोसा दिया है। கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆதாரம் இயேசு கிறிஸ்துவே. मसीहत जीवन का भोजन यीशु मसीह ही है। பழைய காலத்துல ஒரு பாட்டு படிப்பாங்க, கிறிஸ்து என்ன அஸ்திபாரம் அப்படினு சொல்லி. पुराने जमाने में ऐसे गीत गाया जाता था कि मसीह मेरा नींव है। இன்றைக்கு அஸ்திபாரத்தின் மீது நமக்கு என்ன விதமான நம்பிக்கையை நாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? आज नींव पर किस प्रकार की हम भरोसा रखते हैं? இதே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது इसी पहला थिस्सलुनीकी की 1 का 2 पढ़ते समय தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து தெசலோனிக்கியா சபையை குறித்து பவுல் மிக அழகாக எழுதுகிறார். थिस्सलुनीकियों कलीसिया के बारे में पौलुस स्पष्ट लिखता है। உங்களுடைய நம்பிக்கை எவ்விதமாக கிறிஸ்துவின் மீது இருக்கிறது, அது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறது என்று அதை நினைத்து நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். और तुम्हारे भरोसा किस प्रकार है और किस प्रकार तुम उसके विषय पर धीरज रखे हो, यह स्मरण कर हम परमेश्वर का धन्यवाद करते हैं। இந்த காலை நேரத்திலே इस सुबह के समय पर நமக்கு நேராக வைக்கப்படுகிற ஒரு கேள்வி, हमारे सामने एक प्रश्न रखा जाता है என்னுடைய நம்பிக்கை कि मेरी आशा கிறிஸ்துவின் மீதுதான் இருக்கிறதா, क्या वाकई मसीह पर है அல்லது கிறிஸ்துவினுடைய செயல்களின் மேல்தான் இருக்கின்றதா? या वाकई मसीह के कामों पर है? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, पौलुस कहते समय நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். कहता है कि मैंने अच्छी कुश्ती लड़ी और दौड़ पूरा की। ஆனால் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போதுதான் और उसी अध्याय में पढ़ते समय தேமா இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து விட்டு பிரிந்து விட்டான் என்று எழுதுகிறார். लिखता है तेमा इस संसार पर अभिलाषा करने के कारण जुदा हो गया। நம்மோடு சேர்ந்து ஓட்டத்தை ஆரம்பித்த பலர் உண்டு. कई सारे थे जो हमारे संग दौड़ शुरू की थी। ஆனால் இந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, நின்று கொண்டிருக்கிறோமா, எத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அலசி ஆராயும் பொழுது, परंतु जब हम इन बातों की जांच पड़ताल करेंगे कि कितने जन इस दौड़ में दौड़ रहे और कितने जन थम गए और कितने जन बैठ गए, பலரையும் காண முடிவது तब இல்லை. कई सारे को हमें देखने मिलता है। இந்த கால வேளையில் தேவன் நமக்கு தருகிறதான ஒரு அச்சாரம் என்னவென்றால், इस सुबह के समय परमेश्वर ने हमें एक मिरास देता है। क्या है நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது எவ்விதமாக இருக்கிறது? कि हमारे भरोसा मसीह पर किस प्रकार है? ஏன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்? क्यों यीशु पर विश्वास करना है? எங்க அப்பா விசுவாசித்ததனால நான் விசுவாசிக்கிறேனா, मेरे पिताजी ने विश्वास किया इसलिए मैं विश्वास कर रहा हूं, ऐसा थोड़ी। அல்லது முன்னோர்கள் விசுவாசித்ததனால் விசுவாசிக்கிறேனா? या तो हमारे पूर्वजों ने विश्वास किया जिसके चलते मैं भी विश्वास करता हूं, அதுவல்ல. ऐसा नहीं। என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது மாத்திரமே, परंतु मेरे व्यक्तिगत जीवन में जब मसीह के प्रति मेरी एक गहरी भरोसा होगी, நான் எவ்விதமான ஒரு 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 பாக்கியத்தை அடைய முடியும் என்பதை और किस प्रकार की एक सौभाग्यता को मैं अपना सकता हूं, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்க முடியும். इन प्रति कुलुस्सियों की पत्री पहला अध्याय के 4-5 वचन में पढ़ सकते हैं। பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
பரலோகத்திலே ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग में एक भरोसा रखा हुआ है. யாரை குறித்துதான ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது? किसके प्रति एक आशा रखी हुई है? நம்மை குறித்து ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. हमारे प्रति एक आशा रखी हुई है. நமக்கும் ஒரு நம்பிக்கை और வைக்கப்பட்டிருக்கிறது. हमें भी एक भरोसा रखी गई இந்த है. உலகமும் உலகத்தினுடைய காரியங்களும் ஒரு நாள் முடிந்துவிடும். जी हाँ, ये संसार समेत इसकी सारी बातें एक दिन मिट जाएंगे. இந்த உலகத்தினுடைய காரியத்தை நாம் பார்த்து சோர்ந்து போய் அயர்ந்து போய் இருப்போம் என்றால் इसलिए अगर हम इन संसार की बातों पर ध्यान देने से निराश हो जाएं, நம்மளுடைய நம்பிக்கை கேள்விக்குறியாகிவிடும். तो हमारे भरोसे पर प्रश्न चिन्ह खड़े हो जाएगा. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது எது? इसलिए प्रेरित पौलुस कहता है कि कौन सी चीज है जो मसीह के प्रेम से मुझे जुदा कर सके. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று அறிந்திருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். और वो स्पष्ट कहता है कि मैं स्पष्ट जानता हूं कि ना भूख ना प्यासपन ना नंगेपन कुछ भी मुझे मसीह के प्रेम से जुदा नहीं कर सकती है. சில நேரம் இந்த எபிரேயத்தின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையை குறித்து ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்படும். और कई बार ये जो इब्रानी शब्द में भरोसे के बारे में कहा जाता है. நீங்க ஒரு பஸ்ல போறீங்க அல்லது சர்ச்ல உட்கார்றீங்க அப்படின்னா मान लो आप किसी बस में सवार हो या कलीसिया में आकर बैठते हो, பின்னாடி அழகான ஒரு சேர் போடப்பட்டிருக்கிறது. पीछे देखिए खूबसूरत कुर्सी लगाई गई है. அங்க போய் நீங்க உட்கார்ந்தீங்க. वहां जाकर मानो आप बैठते हैं. ஆனால் அந்த உட்காருவதற்கு முன்பதாக அந்த சேரை நம்ம அலசி பார்க்குறோமா? लेकिन क्या हम बैठने से पहले उस कुर्सी की जांच पड़ताल करते हैं? அது பெஞ்ச் உடைஞ்சிருக்கான்னு யாராவது தூக்கி பார்த்தீமோ? क्या कोई उस कुर्सी को पलटकर देखा है कि नीचे टूटा है या नहीं? இல்ல அது கொஞ்சம் கீறல் விழுந்திருக்கா, கம்பெனி என்னன்னு பார்த்திருக்கோமா? या उस कुर्सी में कहीं दरार है, फूट है, कहीं हमने देखा? எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நாம அந்த சேர் மேல உட்கார்ந்துறோம். किसी प्रकार की सवाल उठाए बगैर हम सीधा जाकर उस कुर्सी पर बैठ जाते हैं. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதான நம்பிக்கை. और यही है परमेश्वर हमसे अपेक्षा करने वाली भरोसा. நாம் எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்பது அல்ல, और कितने वर्षों से हम मसीहत में थे ये बात नहीं बनती. எத்தனை நாட்கள் எத்தனை மணி நேரங்கள் அவர் மீது முழு நம்பிக்கையாக இருந்தோம் என்பதுதான் முக்கியமான ஒரு வாழ்க்கை. परंतु कितना दिन और कितने घंटे हम उस पर विश्वास किया, यहाँ पर बात होती है. அதனால தான் பவுல் சொல்கிறார், கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்கிறார். इसलिए पौलुस जब कुरिन्थियों को कहता है तब वो कहता है कि मैं ऐसा दौड़ूंगा ताकि इनाम को प्राप्त करूं. ஆனா அவருடைய தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல சொல்லும்போது நான் ஓட்டத்தை முடிக்கிறேன்னு சொல்றார். परंतु वो अपने जीवन के समान के दरमियान कहता है कि मैंने अपनी दौड़ पूरी की है. நான் அப்போஸ்தலன் அல்லவா என்று சொன்னவர் और जिसने दावा किया कि मैं क्या प्रेरित नहीं हूं, தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல வரும்போது நான் பாவிகளிலும் பிரதான பாவி என்று சொல்கிறார். वो अपने जीवन के अंत के दरमियान आते ही कहता है कि मैं पापियों से बड़ा पापी हूं. கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, यानी मसीहगत परिपक्वता, தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த முதிர்ச்சி என்பது और मसीह में जो परिपक्वता जो होती है நம்மை அசையா விடாது, वो हमें टलने नहीं देता அல்லது அலைபாய விடாது. या हमें डगमगाने नहीं देता. ஒரு கப்பலுக்கு எவ்விதமாக நங்கூரம் தேவைப்படுகிறதோ जिस प्रकार एक जहाज के लिए लंगर की जरूरत होता है, அவ்விதமான ஒரு நங்கூரத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கும் பொழுது उस प्रकार के लंगर जब मसीह में हम रख देते हैं, இந்த உலகத்தில் இருந்து வருகிறதான பிரதிபலன்களை நம்முடைய நம்பிக்கை எதிர்பார்க்காது. तब इस संसार की ओर से आ रहे प्रतीक्षा चीजों पर हमारी अपेक्षा नहीं होगी, அல்லது அவர் செய்ய வேண்டும் இவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காது. या तो ये अपेक्षा भी नहीं करेगी कि वो मेरे लिए करे या ये मेरे लिए करे. ஆகவே தொடக்கமாக நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது, அவருடைய செயலின் மீது, அவர் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பது இருக்க வேண்டும். इसलिए सबसे पहले हमारे भरोसा मसीह पर और उसके कामों पर कि उसने हमारे लिए क्या किया उन चीजों पर रखना है. இரண்டாவதாக दूसरा, எதில் நாம் அதிகமாக நம்பிக்கை வைக்க हम வேண்டும்? किस पर ज्यादातर भरोसा करना है? உயிர்த்தெழுதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். पुनरुत्थान पर हम यकीन करना है. எத்தனையோ உபதேசங்களை நம்ம கேட்டிருப்போம், बहुत सारे उपदेश हमने सुना எவ்வளவு है, என்கரேஜ்மெண்ட் செய்திகளை கேட்டிருப்போம். बहुत सारे प्रोत्साहित संदेश हमने सुने होंगे. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். लेकिन मसीह के भीतर हमें एक यकीन होना चाहिए, क्या है? पुनरुत्थान. அப்போ வேதத்தினுடைய பிரதானமான அல்லது வேதம் சொல்லிக் கொடுக்கிறதான முக்கியமான ஒரு உபதேசம் என்னவென்றால் ரிசரக்ஷன். तो यानी पवित्र शास्त्र के एक अनिवार्य उपदेश है, एक महत्वपूर्ण उपदेश है, क्या है? पुनरुत्थान. அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். प्रेरितों के काम की 23वां अध्याय के 6वां वचन की ओर हम फिरा ले. வாசிக்கலாம் 23:6. சதுசேயர் ஒரு பங்கும் ம் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, ம் சகோதரரே, ம் நான் பரிசேயரும் ம் பரிசேயருடைய மகனுமாய் இருக்கிறேன். ம் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆ, ஆலோசனை சங்கத்திலே
சரி, அப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த ஒரு பெரிய ஆதாரம் உயிர்த்தெழுதல். हमारे जीवन के अगला बहुत बड़ा एक बुनियादी चीज है पुनरुत्थान. இந்த உபதேசம் உங்களுக்கு தெரியாதா, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி நீ பார்க்குறீங்க. आप इस प्रकार देखते हैं जैसे कि कहते हैं कि क्या ये उपदेश हम नहीं जानते, आप कुछ नया थोड़ी हमें सिखा रहे हैं. எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார், மீண்டும் எழுதுவது எனக்கு வருத்தம் அல்லன்னு பவுல் சொல்றாரு. पौलुस कहता है कि सब कुछ पहले से छापी गई है, फिर से दोबारा छापना मेरे लिए कोई कठिन नहीं. அதனால மீண்டுமாக ஒரு முறை நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் தட்டி எழுப்பி உயிர் வாழ்க்கையை நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसलिए फिर से हम एक बार हमारे भरोसा को जगा ले और एक संजीवन प्राप्त करें. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை, पुनरुत्थान की भरोसा. அநேக மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை மறு வாழ்க்கை குறித்ததான நம்பிக்கை இல்லாத சூழலிலே बहुतेरे लोग जिन्हें अपने जीवन के प्रति कोई भरोसा नहीं, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. तो हम जो ईसाई है हमें एक बहुत बड़ी आशा दी गई है. அது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. वो कौन सी भरोसा है? पुनरुत्थान के प्रति भरोसा. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. पहला तेसलोनिके के 4 अध्याय के 13 वचन. நீங்க நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து. இப்போ பவுல் சொல்லுகிறார், तो पौलुस कहता है யாரோ ஒருவர் மரித்த உடனே मान लो हम में से कोई मर जाते, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், तब तुम चिंता ना करें. நீங்க அவர்களை குறித்ததான ஒரு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். तुम उनके प्रति आशा गवा ना दें. நமக்கு பிரியமானவர்களை நாம் இழந்து நிற்கும் பொழுது நாம் கதறுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். जब किसी हमारे प्रेमी को हम गवा देते तब हम रोते हैं, बिलखते हैं. ஆனால் நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் தருகிறார். என்ன சமாதானம் என்றால், ஒரு நாள் இந்த சரீரம் உயிர்த்தெழும். परंतु हमारे भीतर परमेश्वर ने एक बहुत बड़ी यकीन दिया है, ऐसा यकीन कि एक दिन ये शरीर जरूर जी उठेगा. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்த உடனே அவர் புலம்பினாரா, பாட்டு படித்தாரா? बताइए, अब एक सवाल है, अब्राहम की पत्नी सराय की मृत्यु जब हुई तब अब्राहम ने रोया या आनंद मनाया? எல்லாரும் புலம்புனார். सब लोग कहते हैं कि उसने நம்பிக்கை இல்லாமல் புலம்புனாரா? क्या आशा बिना थोड़ी उसने என்னோடு திருப்பி கொள்ளுங்கள். मेरे साथ आप फिरा लीजिए. ஆதியாகமம் புத்தகம் 23 उत्पत्ति की किताब 23 அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 23 की दूसरा वचन को सुनेंगे. ம் 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 புலம்பி அழுதான்னு நம்ம தமிழ்ல போடப்பட்டிருக்குது. तमिल में ऐसा लिखा है कि उसने विलाप किया. உங்க ஹிந்தி மொழியில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. हिंदी भाषा में कैसा है मैं नहीं जानता हूँ. ஆனால் இந்த புலம்பி அழுதான்ங்கிறதான இந்த வார்த்தையை लेकिन ये जो शब्द जहाँ पर लिखा है कि विलाप किया, கொஞ்சம் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். उसे जरा से हम तुलनात्मक करके देखेंगे மூல பாஷையில் அதை படிக்கும்போது कि मूल भाषा में जब हम पढ़ते हैं 119ஆம் சங்கீதம் भजन संहिता 119 அதனுடைய 54ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது उसके 56वां वचन पढ़ते समय, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே उस घर पर जहाँ पर मैं मुसाफिर हूँ, உமது பிரமாணங்கள் तेरे विधियां எனக்கு கீதங்களாயின. और मेरे लिए गीत बने. இந்த கீதங்கள் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ये जो गीत के लिए इस्तेमाल की हुई शब्द, இதே போன்றதான வார்த்தை தான் அங்கே ஆதியாகமம் 23:2 பயன்படுத்தப்படுகிறது. और उसी शब्द को उत्पत्ति की 23 का 2 में इस्तेमाल किया गया है. நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருகலாம். तो यहाँ पर हमें छका देता है. ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக புலம்பினார் தான். अब्राहम जी हाँ अपने पत्नी के लिए उसने विलाप किया, ஆனால் அவர் நம்பிக்கை இல்லாதவராக இருக்கவில்லை. परंतु उसने आशाहीन नहीं रहा. எப்படி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பரதேசியாய் தங்க வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. जिस प्रकार यहाँ पर भजनकार कहता है कि जहाँ पर मैं परदेसी होकर रहता हूँ वहाँ तेरी विधियां मेरे लिए गीत बने. இந்த வார்த்தை தான் ஆதியாகமம் 23:2 இருக்குன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. अगर हमसे कहेंगे यही शब्द उत्पत्ति की 22 का 2 में उल्लेख है तो हम भरोसा नहीं कर पाएंगे. அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? तो बताइए हमारे भरोसा क्या है? உலக பிரகாரமான மனிதர்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमारे लिए ऐसी एक भरोसा दी गई है जो दुनिया के किसी लोगों को नहीं दिया हुआ. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக பிலிப்பியர் நிருபத்துக்கு எழுதுகிறார் 1:20. तो इन्हीं बातों को प्रेरित पौलुस फिलिप्पी पत्री के 1:20 में स्पष्ट लिखता है. வாசிக்கலாமா? पढ़ेंगे. ம் 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 ம்
ம் சாவினால் ஆகிலும் ம் கிறிஸ்து என் சரீரத்தினாலே ம் மகிமைப்படுவார் என்று ம் எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் ம் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்போ நான் ஒன்றிலுமே வெட்கப்பட்டு போக மாட்டேன். तो मैं किसी भी बातों पर लज्जित नहीं होऊंगा, எப்பொழுதும் போல இப்பொழுது மிகுந்த தைரியத்தோடே நான் சொல்கிறேன். और जैसा पहले कहता अब इस वक्त भी हियाव के साथ कहता हूँ, ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் வாழ்க்கையோ மரணமோ मृत्यु हो या जीवन हो, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று मसीह मेरे शरीर से महिमा पाएगा करके எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் जो चाहत मेरे अंदर उत्पन्न हुई है நம்பிக்கைக்கும் தக்கதாக முடியும். और जो भरोसा मेरे अंदर है उसके अनुसार समाप्त होगा. சிறையிலே வைத்து ஜெயிலில் வைத்து எழுதப்பட்டதான நிருபம் தான் இந்த நிருபம் என்று நமக்கு நன்றாக தெரியும். हम भली भांति जानते हैं कि ये जो पत्री वो जब बंदीगृह में थे उस वक्त लिखा ஆகவே गया. இந்த சரீரத்தின் வாயிலாக தேவனுடைய நம்பிக்கை எனக்குள்ளாக தங்கி இருக்கிறது. ये परमेश्वर इस शरीर के जरिए परमेश्वर के प्रति भरोसा मेरे शरीर के अंदर वास है. உலகத்தினுடைய தத்துவங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. और संसार की तत्व पुनरुत्थान के बारे में नहीं कहता है. உலகத்தினுடைய மத தலைவர்கள் தத்துவங்களை பேசினாலும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. संसार के धार्मिक नेताओं क्यों न तथ्य बोले हो परंतु पुनरुत्थान के विषय नहीं कहा है. பரிசுத்த வேதாகமத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசவே இல்லை. पवित्र शास्त्र के सिवाय और कोई भी किताब पुनरुत्थान के विषय पर नहीं कहा है. பிரியமான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के जनों, தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें बड़ा आशा दिया है. நான் அவருடைய வருகை தாமதிக்குமானால், यदि उसके आगमन में देरी हो, ஒருவேளை நான் மரித்து போவேன் என்றால், शायद या उसके पहले मेरी मृत्यु हो என் जाए, சரீரம் இந்த மண்ணோடு மண்ணாக போனாலும் मेरा शरीर क्यों न इस मिट्टी में शामिल हो जाए, எக்காலம் துணிக்கும் பொழுது परंतु जब तुरही நான் फूके जाएंगे, தேவனோடு இருக்கிறவனாய் இருப்பேன். तब मैं परमेश्वर के साथ जीवित दिखाई அதனாலதான் दूंगा. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், इसलिए अगला वचन में कहता है, கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरा जान है, சாவு எனக்கு ஆதாயம். मृत्यु मेरे लिए लाभदायक है. கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरे लिए जान है, சாவு எனக்கு ஆதாயம். मृत्यु मेरे लिए लाभदायक है. இந்த वचனத்தை நான் விளக்கணும் அப்படின்னா इस वचन को अगर मैं स्पष्ट करना ஒரு है, எளிமையாக விளக்கலாம். एक सरल तरीका है. நான் இங்க புல்பிட்ல நிக்கிறேன். मान लो मैं यहाँ पर वेदी पर उपस्थित हूँ, கடைசில நெல்சன் பிரதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. वहाँ पीछे भाई नेल्सन बैठे हैं. பிரதர் நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? भाई आपको दिखाई देता है मैं कौन है? எனக்கு உங்களை தெரியுது நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு. और मैं देख रहा हूँ कि आप बैठे हैं. இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா, जब हम कहते मसीह मेरे लिए जान और मृत्यु मेरे लिए लाभदायक இப்ப है, எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. अब देखिए मेरा और उनके बीच में अंतराल है. ஒன்று, நான் இப்ப அவருக்கு பக்கத்துல போயிட்டேன். मान लो मैं अब उनके पास चले गया. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? अब मैंने क्या किया? இங்க இருந்து நடந்து यहाँ से चलकर அங்க போய் இருக்கிறேன். वहां गया. இப்ப யார கிட்ட பாக்குறேன்? अब मैं किसे सामने सामने देख रहा हूँ? நெல்சன் பிரதர் இப்ப கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறேன். अब मैं नेल्सन भाई को उनके पास में जाकर देख रहा हूँ. இல்லனா அவர் அங்க இருந்து எந்திரிச்சு வந்து நீ கிட்ட பாக்குறாரு. या तो और दूसरा उपाय क्या है, वो वहां से उठकर मेरे पास आकर देखेंगे. இப்ப நமக்கு நடக்கிறது என்னன்னா, अब यहाँ पर क्या घटना இப்ப घटती 40 है? அடி தூரத்துல பாத்துட்டு இருக்கிறேன். अब 40 फीट लंबाई दूर पर देख रहा हूँ, நான் செத்த பிறகு लेकिन मेरा मृत्यु के बाद இப்படி பாக்குறேன். ऐसे पास में देखता हूँ. இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்? अब देखिए अब अंतराल कितना कम है, நோ டிஸ்டன்ஸ். यानी अब अंतराल है ही नहीं. கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरे लिए जान है, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா, मृत्यु मेरे लिए लाभदायक का मतलब, இப்ப நான் டிஸ்டன்ஸ்ல ஆண்டவரை பார்த்துட்டு अब मैं இருக்கிறேன். दूर से परमेश्वर को देख रहा हूँ, நான் மரித்த பிற்பாடு க்ளோஸ்ல போய் பார்க்க போறேன். लेकिन मैं मरने के बाद उनके बगल में जाकर देखूंगा. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. என் நம்பிக்கை இதுதான். मेरा भरोसा यही है. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சில கள்ள உபதேசங்கள் பெருகி வருகின்றன. आज मसीहत में कई सारे नकली उपदेश आ चुके हैं. சாத்தான் சொன்ன மாதிரி जैसे शैतान ने कहा சாகவே மாட்டீங்க. तुम बिल्कुल नहीं मरोगे. மரணம் எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். मृत्यु किसी भी घड़ी कैसे भी हो सकता है. ஆனால் அதில் ஒன்று கிறிஸ்துவுக்கு உள்ளேயா கிறிஸ்துவுக்கு புறம்பா என்றுதான் முக்கியம். परंतु महत्वपूर्ण बात है कि मृत्यु मसीह के भीतर होता है या मसीह से बाहर होता है. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். मेरी एक आशा होनी चाहिए. நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி, எல்லா திருச்சபையிலும் நான் கேட்கிற கேள்வி, मैं बार बार एक प्रश्न उठाता हूँ, सब कलीसिया में पूछता हूँ. எங்க திருச்சபையில பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் கேட்கிற கேள்வி. हमारे कलीसिया में जब जब मैं प्रचार करता हूँ सवाल उठाता हूँ. ஒருவேளை நான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கலாம். शायद ये सवाल मैं पूछा भी हो सकता. நேற்று நடந்த அந்த செமினார்ல कल கேட்டிருக்கேன். के दिन के उस सभा में शायद मैं पूछा भी होगा. சரி, இப்போ நான் பரலோகம் போயிருவேன். अब मैं स्वर्ग चले जाऊंगा. உங்க பிள்ளைங்க, आपके बच्चे
கேரண்டி கொடுக்க முடியுமா? क्या आप गारंटी दे सकते हैं? என் பிள்ளை பரலோகம் வந்துடும், நான் மரித்து போனாலும் நான் உயிர் தெழுவேன், என் பிள்ளைய நான் பரலோகத்தில் பார்ப்பேன்னு எத்தனை பேர் பேரண்ட்ஸ் கேரண்டியாக சொல்ல முடியும்? अब कितने जन सुनिश्चित करके पुष्टि कर सकते हैं कि चाहे मैं मर भी जाऊं, मेरी आंख बंद भी हो जाए, लेकिन मैं जब स्वर्ग में जाऊंगा तब मैं अपने आंखें खोलकर अपने बच्चों को देखूंगा? ये भरोसा कितने में है? கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன், हाथ उठाने के लिए मैं नहीं कहूंगा, நம்மள்ட்டே நம்ம அந்த கேள்வியை கேட்டுக்கொள்வோம். हम अपने आप से ये सवाल पूछ लेंगे. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். प्रत्येक के लिए एक भरोसा होनी चाहिए என்னுடைய பிள்ளையை நான் மறுகரையிலே பார்ப்பேன். कि मैं मेरे बच्चों को मैं उस पार जाकर देखूंगा. அந்த காலத்து பரிசுத்தவான்களுக்கே சொல்ற ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? उन दिनों के संतों एक शब्द बोलते थे, मालूम है? கடிதம் தான் போடுவாங்க. कि वे पत्र लिखते थे. அப்போ சொல்லும்போது பாஸ்டர், तो पास्टर, முடிந்தா கர்த்தருக்கு சித்தமானால், अगर हो सकता है, यदि परमेश्वर की इच्छा हो, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், यदि परमेश्वर के आगमन में देरी लगी हो, அடுத்த முறை சந்திப்போம், अगली बार मिलेंगे, இல்லை என்றால் नहीं तो அக்கறையிலே சந்திப்போம். वहां जाकर स्वर्ग में मिलेंगे. This is our hope. यही है हमारा भरोसा. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்களினாலே, आज बहुत सारे नकली उपदेशों के कारण, வேத வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகளிலே पवित्र शास्त्र में जो वचन नहीं है, ऐसे वचन सिखाए जाते हैं. மனிதர்களுடைய சொந்த வார்த்தையினாலே लोग अपने खुद के वचनों से திருச்சபையினுடைய உபதேசங்களையும் சத்தியங்களையும் அசைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற காலம் कलीसिया இது. के उपदेश और सच्चाई को बर्बाद करने का जमाना वक्त है ये. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். पहला कुरिन्थियों की 15वां अध्याय में पौलुस प्रेरित लिखता है, அங்கே உயிர்த்தெழுதல் இருக்கிறது, वहां पुनरुत्थान है. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என் பிரசங்கம் வேஸ்ட் அப்படிங்கிறாரு. वो कहता कि यदि पुनरुत्थान नाम की चीज नहीं तो मेरे प्रचार व्यर्थ है. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நான் சொல்லுகிற இயேசு வீணாய் போய் விடுவார். पुनरुत्थान के बिगर जिस यीशु का प्रचार मैं करता हूं, प्रचार करना व्यर्थ हो जाएगा. பிரியமான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के जनों, இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது. यीशु मसीह कब आएगा मैं नहीं जानता. இந்த உலகத்திலே நான் சந்திக்க வேண்டிய ரெண்டு விஷயம் தான் இருக்கின்றன. लेकिन इस संसार में दो चीजें हैं जिससे मुझे सामना करना है. ஒன்று அவருடைய வருகையை சந்திக்க வேண்டும், एक है उसके आगमन की सामना करना இல்லை है, என்றால் மரணத்தை சந்திக்க या வேண்டும். तो मृत्यु की सामना करना है. ரெண்டுல எது சந்திக்க போறேன்னு எனக்கு अब தெரியாது. ये दोनों में से किसकी सामना करूंगा मुझे नहीं पता. எது முந்திக் கொள்ளும் என்று எனக்கு தெரியாது. और कौन सी चीज पहले घटेगी मैं नहीं जानता. எது முந்திக் கொண்டாலும் எனக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. चाहे- நான் ஒரு நாள் உயிர் சொல்லுவேன் அல்லது தேவனை முகமுகமாய் காண்பேன். चाहे कुछ भी मेरे साथ पहली दफा घट जाए, लेकिन मेरे अंदर एक गहरी आशा है, जब मैं आंखें बंद करूं तब मैं आमने सामने मेरा उद्धारकर्ता को देखूंगा. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையெல்லாம் கண்டித்து பேசுவதற்கான ஆட்கள் குறைவு. आजकल परमेश्वर का वचन को डांट कर उल्लाहना करके सुनाने वाले कम है. ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை ஆதாரம் எதில் இருக்கிறது என்றால் உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியத்திலே இருக்கிறது. इसलिए मसीहत या ईसाइयों की भरोसा कहां पर है? पुनरुत्थान की सच्चाई पर. Praise the Lord. हालेलुया. மூன்றாவதாக तीसरा, நம்பிக்கை எங்கே இருக்கிறது? भरोसा कहां है? விசுவாச மக்கள் ஊழியர்களிலே நம்பிக்கையை வைக்கிறார்கள். विश्वासी लोग सेवकों पर भरोसा रखते हैं. அது வேதகமும் அங்கீகரிக்கிறது. और पवित्र शास्त्र भी इस बात की अंगीकार करती है. 1 தெசலோனிக்கேயர் पहला तेसलोनिकियों 2 அதிகாரம் दूसरा अध्याय அதனுடைய 19வது வசனத்தை நாம் பார்ப்போம். 19 वचन को पढ़ेंगे. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். இப்ப ஊழியக்காரருக்கு ஒரு நம்பிக்கை, तो सेवकों के अंदर एक भरोसा, விசுவாச மக்களுக்கும் நம்பிக்கை. विश्वासियों में एक भरोसा. இப்போ விசுவாச மக்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், अब विश्वासियों को देखकर प्रेरित पौलुस लिखता है எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் யாரு? कि हमारे लिए भरोसा और आनंद कौन है? மகிழ்ச்சியான கிரீடம் யாரு? हमारे लिए आनंद भरा मुकुट कौन है? யாரு? कौन है? விசுவாசிகள். विश्वासी है जो हमारे लिए मुकुट है. இப்போ அந்த லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹையரா கொண்டு போறேன். अब उस सूची को और जरा सा बढ़ाता हूं. யார் அப்படின்னா, कौन है कि தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்கள். वो जो परमेश्वर के उपस्थिति में खड़े हैं. இப்போ எனக்கு ஒரு கேரண்டி. अब मान लो मेरे लिए एक पुष्टि है. என்ன அப்படின்னா, क्या है कि திருச்சபை மக்களாகிய உங்க அத்தனை பேரையும் कलीसिया के सभी लोगों को நான் எங்க கொண்டு போய் நிப்பாட்டணும்? मैं कहां जाकर खड़ा करना है?
பரலோகம் கொண்டு போய் நிப்பாட்டணும். कि उन्हें ले जाकर स्वर्ग में उपस्थित कराना है। அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை யார் தெரியுமா? तो मेरे लिए बहुत बड़ी एक आशा कौन है मालूम है? நீங்கள் தான். आप ही है। ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை தான் நான் சொல்கிறேன். நான் சொல்லுகிற விஷயம் புரியுது இல்லையா? मेरी बात समझ में आ रहा है? ஊழியக்காரர்களுக்கு நம்பிக்கை யாரு அப்படின்னா सेवकों के भरोसा कौन है कि விசுவாச மக்கள். विश्वासी प्रजा। என்ன நம்பிக்கை அப்படி எங்களுக்கு இருக்கு அப்படின்னா हमें क्या क्या ऐसी आशा है कि நான் உங்களை பரலோகத்துல பார்க்க போறேன். कि हमारी आशा ऐसा है कि मैं तुम्हें स्वर्ग में देखूंगा। அப்ப உங்களை பரலோகத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் எனக்கு ஓய்வு கிடையாது. तो इसलिए जब तक तुम्हें स्वर्ग न पहुंचाए तब तक मुझे कोई विश्राम ஒரு नहीं। ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவரை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு एक अध्यापक को अपने विद्यार्थी को पास करवाने के लिए 1 மார்க் क्वेश्चन, 1 मार्क्स का क्वेश्चन, 2 மார்க் क्वेश्चन, 2 मार्क्स का सवाल, எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சிருவோம், மனப்பாடம் பண்ண வச்சிருவோம், நோட்ஸ். और किसी ना किसी तरह उन्हें रट्टा मरवा दे, उनके लिए नोट्स दे, டியூஷன் சென்டர், ट्यूशन सेंटर, ஸ்பெஷல் கிளாसेस. और विशेष क्लास। என்ன நோக்கம்? मकसद क्या है? பாஸ் ஆகணும். कि किसी तरह वो पास हो இந்த जाए। பாஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ காரியங்களை நம்ம செய்யறோம். तो बच्चे की सफलता के लिए इतने तमाम कार्य हम करते हैं। பரலோகம் போறதுக்கு என்ன செய்யறோம்? तो स्वर्ग जाने के लिए क्या करते हैं? வாரத்துல ஒரு நாள் சண்டே ஸ்கூல், सप्ताह में एक दिन संडे क्लास, அதுல 1 மணி நேரம் நடக்கும். और 1 घंटे होता है। அந்த 1 மணி நேரத்துல उस 1 घंटे में போன வாரம் சொன்ன பாட்டு, पिछले सप्ताह सिखाया गया गीत போன வாரம் சொன்ன கதைகளை और திருப்பி पिछले ரிப்பீட் सप्ताह கேக்குறது, सुनाया गया कहानी को दोहराना அட்டெண்டன்ஸ் போடுறது, அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓடிரும். और हाजिर लेना, इसी में आधा घंटे चले जाता है। திருப்பி ஒரு அரை மணி நேரம் இருக்கு. फिर उसके बाद बचा है कितना? அந்த आधा அரை घंटा। மணி நேரத்துல நீங்க பண்ற சேட்டையை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுல 10 நிமிஷம் போச்சு. उस आधा घंटे में आप इतना मस्ती करते हैं, आपको संभालने में 10 मिनट निकल गया। கடைசியா என்ன கற்றுக் கொடுக்குறோம்? आखिर हम क्या सिखाते? அப்போ இங்க ஒரு பெரிய வெயிட் ஏறுது. तो यहाँ पर एक बोझ बढ़ता है ஸ்கூல் எஜுகேஷன், செக்குலர் எஜுகேஷன் இவ்வளோ வெயிட்ல இருக்கு. और विद्यालय की पढ़ाई इतना भार में है। கிறிஸ்துவை குறித்த ஞானம், मसीह के प्रति ज्ञान, கிறிஸ்துவை குறித்த அறிவு, मसीह के प्रति जानकारी, கிறிஸ்துவை குறித்ததான அல்லது வேதாகமத்தை குறித்ததான அறிவு, मसीह के प्रति या पवित्र शास्त्र के प्रति जानकारी, தேவ பயம், ईश्वरीय डर। இப்படி இருந்தால் நம்ம பொருள் வாங்குவோமா? अगर ऐसा है तो हम वस्तु खरीदेंगे? பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. कि तालमेल नहीं होता। உலகத்தினுடைய படிப்புக்கும் உலகத்தினுடைய காரியத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் संसार और संसार की चीजों के लिए जो हमने महत्व स्थान देते हैं, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிறதா? परमेश्वर का वचन के लिए क्या दी जा रही है? சரி, நீங்க இப்படி கொடுக்கலன்னா நான் எப்படி கேரண்டி கொடுக்கறது? ठीक है, अगर आप महत्व स्थान नहीं देंगे तो मैं कैसे गारंटी दूं? கல்யாணத்துக்கு பாஸ்டர் லெட்டர் தரணும் शादी के लिए पासवान चिट्ठी देना है, लेटर देना है, இல்லையா? है ना? ஐயா எப்படியா லெட்டர் கொடுங்க, या किसी तरह के लेटर दे दीजिए, அல்லது எப்படியாவது எங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லுங்க. या हमारे बारे में एक प्रमाण पत्र दे दीजिए। கல்யாணத்திற்கு शादी के लिए இதுக்கு மட்டும் சாட்சி கொடுக்கிற ஆட்கள் நாங்க கிடையாது. सिर्फ शादी ब्याह के लिए प्रमाण पत्र देने वाले हम नहीं। நீங்கள் பரலோகத்தில் வர வேண்டும், அதற்காக தினந்தோறும் உங்களை குறித்து ஒரு பாரமும் பேர்டனும் இருக்கிறதான மெய்ப்பர்கள் தான் மெய்ப்பர்களாகி நாங்கள் இருக்கிறோம். परंतु आप लोग स्वर्ग जाना है, स्वर्ग पहुंचाना है, ऐसी एक बोझ जिनके अंदर होता है, वही वाकई में चरवाहा है। உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்க இலக்கு, हाँ, आपके लिए एक घर खरीदना, एक गाड़ी खरीदना, ये आपका लक्ष्य है। அது நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. अच्छी बात है, उसमें कोई गलत नहीं। எங்க நோக்கம் என்ன தெரியுமா? परंतु हमारा मकसद क्या जानते हो? நம்ம விசுவாச மக்கள் பரலோகம் வந்து நிக்கணுமே. हमारे मकसद की हमारे विश्वासी लोग किसी ना किसी तरह स्वर्ग में आ जाना चाहिए। எங்களுக்கு நம்பிக்கை யாரு? तो हमारे लिए बताइए कौन है हमारी எங்களுக்கு आशा? சந்தோஷம் யாரு? अब हमारे लिए कौन है आनंद? நீங்க 4 மணி நேரம் ஜெபம் பண்ணா எங்களுக்கு யாருக்கு எங்களுக்கு தான் சந்தோஷம். अगर आप 4 घंटे प्रार्थना करेंगे तो खुशी हमें होती நீங்க है। உபவாச ஜெபத்துக்கு வந்தா எங்களுக்கு தான் சந்தோஷம். जब आप उपवास की प्रार्थना में आते हैं तब खुशी हमें होती है। நீங்க வேத பாட ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு தான் जब சந்தோஷம். आप बाइबल अध्ययन में आते हैं तब हमें खुशी होती है। ஆகவே மூன்றாவது इसलिए तीसरा நம்பிக்கை, भरोसा। ஊழியர்களுடைய நம்பிக்கை யார் அப்படின்னா விசுவாச மக்களாக நீங்களாக இருக்கிறீர்கள். सेवकों के भरोसा कौन है? आप जो विश्वासी प्रजा है। சரி, நான்காவதாக चौथा ரட்சிப்பின் நம்பிக்கை. उद्धार के प्रति भरोसा। 1 தெசலோனிக்கேயர் पहला थिस्सलुनीकियों 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय அதனுடைய 8வது வசனம். 8वां वचन। இந்த நம்பிக்கை என்ற இந்த வாசிக்கும் போதெல்லாம், जब जब हम इस आशा के बारे में पढ़ते இந்த हैं, நம்பிக்கை என்று வாசிக்கும் போதெல்லாம் जब जब हम पढ़ते हैं कि आशा है, எல்பீஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தையை மனதிலே வைத்துக் கொள்ள तो வேண்டும். एल्पिस नाम के यूनानी शब्द को मन में रखिए। இப்பொழுது வாசிக்கலாம். अब पढ़िए। கூறியவர்களாகிய நாமோ ஆ, தெளிந்தவர்களாய் இருந்து தெளிவிந்தவர்களாய் இருந்து விசுவாசம்,
ஆ அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஹெல்மெட், அதாவது ரட்சிப்பினுடைய நம்பிக்கை என்பது எனக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி. यानी उद्धार की भरोसा यानी मेरे लिए एक टोप के समान है. நம்மளுடைய நம்பிக்கையை எவ்விதமாக நாம் தரித்து கொண்டிருக்கிறோம்? हम हमारे भरोसा को किस प्रकार धारण किए हैं? ரட்சிப்பின் நம்பிக்கை எனக்கு ஹெல்மெட்டை நான் யூஸ் பண்றேனா? क्या उद्धार के भरोसा को मैं एक टोप के समान इस्तेमाल करता हूँ? ரட்சிக்கப்பட்டோம், उद्धार पाए, அப்படியே உட்கார்ந்துட்டோம், ऐसे ही बैठ गए எப்படியோ போயிடலாம், और ऐसे चले जाएंगे, அது அல்ல. ऐसा नहीं. இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படிங்கிறாரு. और बल्कि यहाँ पर प्रेरित पौलुस कहता है कि उद्धार का भरोसा. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:24. रोमियो की पत्री 8वां अध्याय के 24वां वचन पढ़ेंगे. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उस आशा के कारण हम उद्धार पाए हैं. அப்போ ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் வாசிக்கும் போது रोमियो की पत्री में पढ़ते समय நம்பிக்கையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். कहता कि आशा के कारण मैं उद्धार पाया हूं. தெசலோனிக்கேயாவிலே நான் வாசிக்கும் போது थिस्सलुनीकिया में हम पढ़ते समय ரட்சிப்பின் நம்பிக்கையினும் தலைசீரா என்று சொல்லுகிறார். और कहता कि उद्धार की आशा का टोप, என்னுடைய தலை காப்பாற்றப்பட வேண்டும், मेरा सिर सुरक्षित रहना है. யுத்த நாளிலே என் தலையை மூடினீர் என்று சொல்லி அழகாக தாவீது சொல்லுகிறார். दाऊद स्पष्ट कहता कि युद्ध के दरमियान मैंने अपने सिर को ढक लिया. சில பேர் சொல்லுவாங்க தலைக்கு தலப்பாயோட போச்சுன்னு. और कुछ लोग ऐसे कहते हैं कि जो सिर के लिए आया बल्कि तकिया के साथ चला गया. இந்த பழமொழியை ஒரு கிறிஸ்தவரும் சொல்லக்கூடாது. जो पगड़ी के साथ चला गया, ये जो कहावत कोई भी ईसाई लोग नहीं कहना है. அதுக்கு விளக்கம் வேற, उसका संदर्भ और है. ஆனால் என்னுடைய தலையை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். परंतु मेरा सिर बचाने के लिए परमेश्वर मेरा मौजूद है. உலகத்துல பல பேரை தலை என்று வைத்துக்கொண்டு தங்களை தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தலையை காப்பாற்றி எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். इस संसार में कई सारे लोग हैं जिन्होंने और किसी को अपना सिर बनाए रखे हैं, परंतु इस संसार में मुझे बचाने वाला मेरा रखवाला है, मेरा प्रभु यीशु. ரட்சிப்பின் நம்பிக்கை उद्धार के भरोसा நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். हमें ज्यादा होनी चाहिए. ரட்சிப்பின் நம்பிக்கையை நம்ம ஹெல்மெட்டா போட்டுக்கொள்ள வேண்டும். उद्धार की आशा को हम टोप के समान पहन रखना है. அப்படி நான் ஹெல்மெட்டா போட்டுக்கிட்டேன் அப்படின்னா इस प्रकार यदि टोप समान में पहन लूं, எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் तो चाहे मुझे कुछ भी दुर्घटना क्यों ना घटे, நான் காப்பாற்றப்படுகிறேன். मैं सुरक्षित रखा जाऊंगा. ஒருவேளை நான் கீழே விழுந்தா கூட அடி எங்க விழும் அப்படின்னா சில கைகால் ஸ்ராய்ப்பு வருமே தவிர என் தலை பாதுகாக்கப்படும், என்னுடைய உயிர் பாதுகாக்கப்படும். शायद मान लो कहीं मैं गिर भी जाऊं तो चोट मेरे हाथों में पैरों में क्यों ना लगे, परंतु मेरा सिर सुरक्षित रहेगा. எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு கவலையோடு நம்ம இருக்கிறோம்? हम में से कितने जन इस उद्धार के प्रति चिंतित है? இந்த ரட்சிப்பை குறித்ததான பயபக்தியோடு நாம் எத்தனை பேர் इस இருக்கிறோம்? उद्धार के प्रति हम में से कितने जनों के अंदर भक्ति और भय है? பாஸ்டர் ஐ எம் எ வெரி சீனியர் பிலீவர் அப்படினீங்கன்னா यदि आप कहेंगे पास्टर मैं बहुत ही वरिष्ठ विश्वासी हूं, ஆண்டவர் சீனியர் பிலீவர்னு பார்க்க மாட்டார், சின்சியர் பிலீவரா தான் பார்ப்பார். परमेश्वर कौन वरिष्ठ विश्वासी है उन पर ध्यान नहीं देता, परंतु जो ईमानदार है उन पर ध्यान देता है. சீனியரா சின்சியாரிட்டின்னு கேட்டா என்னைய பொறுத்த வரைக்கும் சின்சியாரிட்டி தான் முக்கியம்னு சொல்லுவேன். अगर मुझसे पूछेंगे क्या वरिष्ठ महत्व है या ईमानदार महत्व है, मैं कहूंगा ईमानदार महत्व है. வரும்போது நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். आते वक्त मैंने भाई के साथ कहते आया, அவங்க பாஸ்டர் சின்ன கார்ல தான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னாங்க. उन्होंने कहा पास्टर एक छोटी सी गाड़ी में मैं आपको ले जा रहा हूं. அப்ப நான் சொன்னேன் பைக்ல கூட வரதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்னு. तब मैंने कहा गाड़ी नहीं, अगर आप बाइक में ले जाओगे तो भी मैं आने के लिए तैयार हूं. கூட்டு போலாம், ஆனா உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும் அப்படின்ட்டாரு. तब उन्होंने कहा बाइक में ले जा सकता हूं, परंतु आपके कपड़े गंदे हो जाएंगे. ஏன்னா மழை பெஞ்சிருக்குது, திடீர்னு சாக்கடை அடிச்சிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது பாஸ்டர், அதனால கார்ல போவோம் அப்படின்னாங்க. क्योंकि बरसात के समय है, अगर मान लो पानी छिटक जाए तो फिर गंदे हो जाएंगे कपड़े, इसलिए हम गाड़ी में जाएंगे. சாதாரண என்னுடைய ஆடையை பாதுகாப்பதிலே நான் வைக்கிறதான கவனத்தை என்னுடைய ரட்சிப்பை பாதுகாப்பதிலே வைத்துக் கொண்டிருக்கிறேனா? देखिए एक साधारण इस कपड़े को बचाने में के लिए जितना ध्यान देता हूं, क्या मेरे उद्धार को बचाने के विषय पर उतना ध्यान देता हूं? உங்க ரட்சிப்பை குறித்ததான கவலை உங்களை நெருக்குகிறதா? क्या आपके उद्धार के विषय में ख्याल आपको चिंतित करता है? இல்லனா ஏன்டா ரட்சிக்கப்பட்டோம் நினைக்கிறீங்களா? नहीं तो क्या ऐसा तो सोच नहीं कि मैं उद्धार क्यों पाया. நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை குறித்ததான ஒரு அவேர்னஸ், हमारे
जीवन में उद्धार के प्रति एक जागरण நமக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது. हमें बहुत ही जरूरी है. அடுத்ததாக ஐந்தாவது குறிப்பாக अगला पांचवें बिंदु के रूप में நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை. अनंत जीवन के प्रति आशा. 1 தீமோத்தேயு पहला சாரி, तीमुथियुस தீத்து 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தீத்து 1:3. तीतुस की 1:3. ம் ஒரே உரையாத தேவன் ம் ஆதி காலம் முதல் ம் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி ஆ அதை குறித்த நம்பிக்கையை பற்றி ம் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் ம் விசுவாசமும் ம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி போதும். இப்போ நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. तो यहाँ पर हमें एक प्रतिज्ञा दिया जा रहा है நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் செய்து कि अनंत जीवन के प्रति प्रतिज्ञा देकर அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவ பக்தியை நமக்கு தருகிறார். उसके प्रति एक भरोसा यानी ईश्वरीय भरोसा में प्रदान करता है. நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம், अनंत जीवन के प्रति प्रतिज्ञा அதன் மீது ஏற்படுகிறதான நம்பிக்கை, और उस पर होने वाली भरोसा, இட்டர்னல் லைஃப். अनंत जीवन. இந்த இட்டர்னல் லைஃப் என்பது ஏதோ ஒரு ஆண்டு 2 ஆண்டோட நிற்பது அல்ல. ये अनंत जीवन जो है 1 या 2 साल में समाप्ति नहीं होती है. அது நித்தியமாக முடிவில்லாத 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 ஒரு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது. परंतु वो ऐसा समय का वर्णन करता है कि युगा युग हमेशा हमेशा. எத்தனையோ ஆண்டுகளாக நாம இருக்க போறோம் அல்லது இத்தனை ஆண்டுகளாக இருக்க போறோம் என்பதில் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, எண்ட்லெஸ் லைஃப். ऐसा कोई सीमित हिसाब नहीं कि इतना ही साल रहेंगे, परंतु ऐसा है कि अपार वर्ष. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். परमेश्वर ने मुझे एक प्रतिज्ञा दी है உனக்கு நான் நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன். कि मैं तुझे अनंत जीवन प्रदान किया हूं. காணப்படுகிறதான இந்த பொருட்கள் எல்லாம் அழிந்துவிடும். और दिखने जा रहे सारी वस्तुएं नष्ट हो जाएंगे, காணப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परंतु अनदेखा एक जीवन का परमेश्वर ने मुझे प्रतिज्ञा की है. தேவனை ஆராதிப்பதிலே, परमेश्वर का आराधना करने में, தேவனை சேவிப்பதிலே परमेश्वर का उपासना करने எனக்கு में சோர்வு வரும் என்றால், मुझे यदि निराशपन आती है, அவரை தேடுவதிலே எனக்கு சோர்வு வரும் என்றால், परमेश्वर को खोजने के कारण यदि मैं निराश होता हूं, இந்த சோர்வுகளிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு तो उन निराश में से मैं बाहर आने के लिए தேவன் எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். परमेश्वर ने मुझे एक आशा दिया है. இந்த உலகம் எனக்கு நிச்சயம் அல்ல. ये संसार मेरे लिए युगायुग नहीं, இந்த உலகத்தையும் தாண்டி परंतु इस संसार से पार होकर முடிவில்லாத ஒரு சாம்ராஜ்யத்தை தேவன் எனக்கு தரப்போகிறார். एक अस्थायी जीवन परमेश्वर देने जा रहा है. சோர்வுகள் வரும்போது நம்ம கீழே பார்க்காம சற்று மேலே பார்க்க வேண்டும். इसलिए निराशा के समय हम नीचे न देखें, परंतु ऊपर देखें. மேலே பார்த்து நடக்கும் பொழுது ऊपर देखकर जब हम चलें, சரியான வழியிலே நம்ம நடந்து கொண்டே तब இருப்போம். सही रास्ते पर हम चल पड़ेंगे. ஆகவே நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें एक सनातन जीवन के प्रति एक भरोसा दिया है. இதே தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். यही तीतुस का 3 का 6वां वचन हम पढ़ेंगे. தமது கிருபையினாலே अपने अनुग्रह से நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக நம்ம மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने हमें अपने लिए हकदार बनाया है. ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை தந்திருக்கார். என்னன்னா, கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर ने हमें ऐसी आशा दिया है कि अनुग्रह के जरिए हम उद्धार पाए हैं, धर्मी ठहराए हैं. நீதிமான்களாக்கப்பட்ட எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறதான நம்பிக்கை இருக்கிறது. और मैं जो धर्मी ठहराया गया हूं, मेरे अंदर एक आशा है कि मुझे अनंत जीवन प्राप्त होगा. நித்திய ஜீவனை குறித்ததான நம்பிக்கை இல்லாத அநேகர் இருக்கும் பொழுது, जब ऐसे कई सारे लोग हैं जिनके अंदर अनंत जीवन की आशा नहीं है, நித்திய ஜீவனை குறித்ததான வாக்குத்தத்தத்தை படிக்காது அல்லது நாம் செல்வத்திலே உயர்ந்திராத நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். परंतु हम जो भले धनवान नहीं हो, परंतु परमेश्वर ने अनंत जीवन के प्रति आशा परमेश्वर ने हमें प्रदान की है. We are not well educated. हम ज्यादा पढ़े लिखे नहीं, We are not very much rich. परंतु हम ज्यादा धनवान नहीं, ஆனால் நமக்கு परंतु हमें இவைகளை தாண்டி इनसे बढ़कर நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு எனக்கு இருக்கிறது. अनंत के प्रति एक प्रकाशन प्रदान हुई है. யாக்கோபுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. याकूब को एक प्रकाश प्रदान हुआ. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டால், उत्पत्ति की किताब की 49वां अध्याय यदि आप ले लें, அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கிறது. वहां पर उसे एक बहुत बड़ी प्रकाशन हुई. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம், पढ़ेंगे उत्पत्ति की 49वां अध्याय அதனுடைய 18வது வசனம். 18वां वचन. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்.
हे परमेश्वर तेरी उद्धार की बाट जो रहा हूं। அந்த ரட்சிப்பு என்பதற்கு மூல பாஷையில பாத்தீங்கன்னா யெஷுவா என்று போடப்பட்டிருக்கும் அல்லது இயேசு என்று போடப்பட்டிருக்கும். और उस उद्धार के लिए बुनियादी शब्द में कहा गया कि यीशुआ। அங்கே யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்றால், यहाँ पर याकूब की बहुत बड़ी एक उम्मीद थी कि எப்படியாவது நான் மெசியாவை பார்க்கணும். इसी तरह मैं मेसिया से मिलूं। Praise the Lord. हालेलुया। ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையா இருந்தா, अब्राहम मेरे दिन को देखना चाहता था, கண்டு देखकर களி கூர்ந்தார். எங்க களி ஆனந்தித்து கூர்ந்தார்? हुआ। எங்க களி கூர்ந்தார்? क्या आनंदित हुआ? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல களி கூர்ந்தார். उत्पत्ति की 22वां अध्याय में प्रफुल्लित हुआ। ஆதியாகமம் 22 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால், उत्पत्ति की 22वां अध्याय पूरा यदि आप पढ़ेंगे, அங்கே தேவனுடைய வெளிப்பாட்டை பார்க்க முடியும். वहां पर परमेश्वर का एक प्रकाशन के बारे में पढ़ सकते हैं। ஆகவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகட்டும் इसलिए क्यों ना पुराने नियम के संत हो அல்லது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகட்டும், या क्यों ना नया नियम के संत हो, அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். वे उन सभीयों ने एक आशा दिए நாம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் என்று சொல்லி. कि हम अनंत जीवन को प्राप्त करने जा रहे हैं। இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. आज ही आपके और मेरी एक बहुत बड़ी आशा है, இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. और भी एक जिम्मा भी है। என்னவென்றால், क्या है कि சோர்ந்து போகிற நேரத்திலே, जब हम निराश होते हैं, பிரதர் भाई சோர்ந்து போகாதீங்க, निराश मत होइए। நமக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை தேவன் தந்திருக்கிறார். हमारे लिए अनंत जीवन की आशा परमेश्वर ने दिया நீங்கள் है। இந்த வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டாம். आप इसलिए अपने जीवन में निराश मत होइए। இக்காலத்து பாடுகள் இனிப்படும் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே அல்ல. इस वर्तमान की दुख भविष्य काल के आनंद के साथ तुलनात्मक नहीं है। இந்த வாழ்க்கை சில காலம்தான். ये जीवन की कुछ ही देर है। நமக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருக்கிறது, வாக்குத்தத்தம் இருக்கிறது. हमें अनंत जीवन के प्रति प्रतिज्ञा है, आशा है। மாதந்தோறும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அல்ல, महीना महीना दी जाती वो प्रतिज्ञा नहीं। டெய்லி வாட்ஸ்அப்ல फेसबुकல வரக்கூடிய வாக்குத்தத்தம் அல்ல, हर दिन जो व्हाट्सएप फेसबुक में मिलने वाले प्रतिज्ञा नहीं। இவைகளை தாண்டி எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. परंतु इन सबसे पार होकर मुझे एक प्रतिज्ञा दिया गया है। நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். अनंत जीवन को मैं प्राप्त करूंगा। பிரியமான தேவச்சனமே, प्रिय परमेश्वर के இந்த जनों, உலகத்துடைய பொருட்கள் அல்ல, संसार के இந்த वस्तुएं உலகத்துடைய नहीं, வாழ்க்கை அல்ல, संसार की जीवन இதையும் नहीं। தாண்டி உன்னுடைய பார்வைகள் மேலே செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். परंतु परमेश्वर चाहता है कि इनसे बढ़कर हमारी दृष्टि ऊपर के तरफ लगे। Praise the Lord. हालेलुया। அப்போ நான் மேல பார்க்கும் பொழுது जब मैं ऊपर की तरफ दृष्टि करूं, அடுத்த ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. एक भरोसा मुझे प्रदान, இயேசு வருகிறார், यीशु आ रहा है, இயேசு வருகிறார். यीशु आ रहा है। வாசிக்கலாம், தீத்துக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். पढ़ेंगे தீத்து 2 का 2:13. 2:13। और उस धन्य आशा की अर्थात अपने महान परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह की महिमा के प्रकट होने की बाट जोहते रहे। நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் और उस धन्य आशा की ओर மகாதேவனும் महापरमेश्वर ஆம், இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் ए- பிரசன்னமாகுதலுக்கும் ஆ, அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. हमारी एक आशा है இயேசு வரப்போகிறார். कि यीशु आने वाला है। வருகை குறித்ததான நம்பிக்கை, आगमन के प्रति आशा, இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்த நம்பிக்கை நமக்கு எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது. यीशु मसीह के आगमन की प्रति आशा कितनी गहराई तक हमारे अंदर है। அந்த நம்பிக்கை, ये आशा, அந்த ஆனந்த பாக்கியம் वो धन्य आशा நம்மை சரியான வழியிலே நடத்தும். हमें सही रास्ते पर अगुवाई करेगी। ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, रोमियो की पत्री की 5वां अध्याय के 2 वचन में जब पढ़ेंगे, ஆ, மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசித்தோம். ம், சிலாக்கியத்தை ம், விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து ஆம், தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே ஆ, மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. मेरी एक आशा है தேவன் வெளிப்பட कि போகிறார், परमेश्वर प्रकट होने जा रहा है, தேவ மகிமை அடைய போகிறார். परमेश्वर की महिमा होने जा रहा ஒரு है। காலத்துல பெந்தேகோஸ்தே சபைகளை படிச்ச பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? एक जमाने में पेंतेकोस्त कलीसिया में गीत गाई जाती थी। कौन सी गीत है जानते हो? தேவசாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன், कि परमेश्वर के समानता में बदलकर परमेश्वर के साथ रहूंगा। பரம எருசலேமே. हे परम यरूशलेम। இப்ப பரம எருசலேமே பாட்டை நம்ம படிக்கவே மாட்டேங்கிறோம். அது துக்க பாடல்னு பாட்டு புத்தகத்துல அடிச்சு வச்சிருந்தாங்க. आजकल परम यरूशलेम के गीत गाते तक नहीं, और गीत के किताब में उस गीत को कहां पर शामिल किया? में शौकीन गीतों में। பாடல் புத்தகத்தை எடுத்த உடனே துக்க பாடல், சோத்திர பாடல். और गीत के किताब खोलेंगे, आनंदमय गीत, शौकीन गीत। என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவா எனக்கு ஆனந்தம்,
இது சபையில ஆவியில நிறைஞ்சு படிச்ச பாட்டை இன்னைக்கு நம்ம படிக்கிறதே இல்ல. ये जो गीत जिसे कलीसिया में आत्मा में भरकर गाया करते थे, लेकिन आजकल के दिन हम गाते तक नहीं. பயம் வந்துருச்சு. डर समा गया. தேவ ஜனமே சந்தோஷமா இருப்போம். परमेश्वर के जनों हम खुश रहे. இயேசு வரப்போகிறார். यीशु आने वाला है. வாசிப்போம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். पढ़ेंगे पहला यूहन्ना के 3 अध्याय के 3 वचन. 1 யோவான் 3. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ ம் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல ஆ தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். வாசிங்க. பாவம் செய்கிற எவனோ நாம் அவரை தரிசிப்போம் என்ற 2ஆம் வசனத்தை வாசிப்போம். दूसरा वचन पढ़िए. ஆ இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று ஆ இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாகவே praise the Lord. हालेलुया. அவர் வெளிப்படும் போது जब वह प्रकट होगा, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். तो जिस प्रकार वो है उसके समान हम भी होंगे जानते நீ हैं. எப்படி மறுரூபமாக்கப்பட போகிறாய்? ये तू कैसे रूपांतर किया जाएगा? இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் மாறப் போகிறேன். यीशु जिस प्रकार है उस प्रकार मैं भी रूपांतर किया जाऊंगा. பாஸ்டர் पास्टर கவலைப்படாதீங்க. चिंता मत करिए. உங்களுடைய ஊழியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. आपके सेवकाई के बारे में चिंता न இன்னைக்கு करें. காணப்படுகிறதான காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. वर्तमान के विषय के बारे में ஒரு चिंतित நாள் मत நாம் हो. மறுரூபமாக்கப்பட போகிறோம். एक दिन हम रूपांतर நீங்க किए இப்படி जाएंगे. இருக்கிறீங்க, நான் இப்படி இருக்கிறேன். आप ऐसे हैं, मैं ऐसा हूं. ஆனா நம்ம ரெண்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. लेकिन हम दोनों का एक आशा நம்ம ரெண்டு है. பேரும் ஒரு நாள் மறுரூபமாய் அவரை போல இருக்க हम போகிறோம். दोनों एक दिन रूपांतर होकर उसके समान நம்பிக்கையை रहेंगे. விட்டுறாதீங்க. भरोसा मत टूटने சோர்ந்து दो. போயிடாதீங்க. निराश मत हो. இப்படி நம்ம என்கரேஜ் பண்றோமா? इस प्रकार के हम एक दूसरे को प्रोत्साहित करते हैं. முடிஞ்ச உடனே சோத்திரம் போட்டு போயிடுறோமா? खत्म होने के बाद स्तुति बोलकर निकल जाते हैं. சோத்திரம் பிரதர், இந்த வாரம் உங்களை பார்த்துட்டேன் பிரதர், சர்ச்சுக்கு வந்துட்டேன் பிரதர். परमेश्वर की स्तुति हो. इस सप्ताह में कलीसिया में आ गया, आपसे मुलाकात हो गई. ஒவ்வொரு முறையும் ஆராதனை முடிஞ்சு போகும்போது हर एक बार आराधना समाप्त होकर जाते समय நாம் தேவனை தரிசிக்க போகிறோம். हम परमेश्वर को देखने जा रहे हैं. நம்பிக்கையை விட்டுறாதீங்க. आशा मत टूटने दो. அவர் இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியல. अब इस वक्त हम कैसे हैं पता नहीं. அவரை பார்க்கும் பொழுது लेकिन जब उसे मिलेंगे அவருக்கு ஒப்பா இருப்போம். उसके समान होंगे. இப்ப அந்த 3ஆம் வசனத்தை வாசிச்சாதான் புரியும். अब तीसरा वचन को पढ़िए. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் praise the Lord. हालेलुया. தேவனை தரிசிக்க போகிறேன். परमेश्वर को जो देखने जा रहे हैं, பரிசுத்தமுள்ளவரை தரிசிக்க போகிறேன். पवित्र परमेश्वर को देखने जा रहे அவரை हैं, போல மாற उसके போகிறேன். समान बदलने जा रहा இந்த हूं. நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் कोई जिनमें ये आशा तमी है, என்ன செய்வாங்க அப்படின்னா वे क्या करेंगे कि தங்களையும் சுத்தவான்களாய் வைத்துக் கொள்வார்கள். अपने आप को शुद्ध रखेंगे, தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார்கள். अपने आप को निरंतर शुद्ध करते जाएंगे. கல்யாணங்கிற வார்த்தை எபிரேய மொழியில கிடையாது. और शादी नाम का शब्द इब्रानी भाषा में नहीं. அது ஆச்சரியமா இருக்கும். ये बहुत ही आश्चर्यजनक होता है. அது ஏன் கல்யாணங்கிற வார்த்தை எபிரேய மொழியில இல்ல? इब्रानी भाषा में शादी नाम का शब्द क्यों नहीं? இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. अब मान लो सगाई हो गया, இப்ப திருமணம் ஆயிடுச்சு. शादी हो गई. இந்த திருமணம் ஆன பிற்பாடு शादी के बाद கணவனும் மனைவியும் தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். पति पत्नी दोनों अपने आप को शुद्ध करते रहते அப்ப हैं. திருமணங்கிற வார்த்தையை சரியான பொருளை நீங்க படிக்கணும் அப்படின்னா எபிரேய மொழியில तो शादी का सही अर्थ अगर इब्रानी भाषा में पढ़ना है, தங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். अर्थ है अपने आप को शुद्ध करते हैं. அப்ப நான் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் यानी जब तक दूल्हा परमेश्वर से मुलाकात ना करूं, என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். तब तक मैं अपने आप को शुद्ध करना है. யோவான் இந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை வியாக்கியானிக்கிறாரு. यूहन्ना इसी बुनियादी पर इस वचन को स्पष्ट किया. ஆகவே வருகையிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. इसलिए आगमन के प्रति मेरी आशा होनी चाहिए. நீங்க நிறைய பேர் ராப்சர் கிடையாது என்று போதிக்கிறாங்க. आज बहुतेरे क्या प्रचार करते मालूम है? पुनरुत्थान है ही नहीं. ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி போதிக்கிறாங்க. कहते प्रचार तो करते प्रभु आएगा. சரி, ஆண்டவர் எப்படி வருகிறார் என்பதை குறித்ததான அந்த ஃபெய்த் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. प्रभु कैसे आएगा उसके बारे में विश्वास हर एक का अलग अलग है. சரி, அதை நம்ம ரொம்ப டீப்பா இப்ப பேச வேண்டாம். ठीक है, उसकी चर्चा अब इस वक्त हम नहीं करेंगे. இப்ப நான் வைக்கிற கேள்வி, अब मेरा प्रश्न है, அந்த பிரசன்னமாகும் போது நான் அவரை தரிசிப்பேனா? जब वो आएगा क्या तब मैं उसे देख सकता हूं? அடுத்து நமக்கு கொடுக்கப்படுகிற நம்பிக்கை தைரியமான நம்பிக்கை. और एक आशा में दी गई है जो हियाव की आशा. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். इब्रानियों की 3 अध्याय के 6वां वचन. எபிரேயர் அவருடைய வீட்டிற்கு ஆ மேற்பட்டவரான குமாரனாக ம் உண்மையுள்ளவராய்
ஆ நம்பிக்கையினாலே நம்பிக்கையினாலே நாம் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் ஆ மேன்மை பாராட்டலையும் ம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போம் ஆகில் ம் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். हालेलुया। இப்போ எப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை அங்கே வைக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். अब यहाँ पर किस प्रकार की एक भरोसा रखी जाती है हम पढ़ सकते हैं। மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். मूसा परमेश्वर के घर पर ईमानदार रहा। அந்த வீட்டை உண்டு பண்ணுவரை பார்க்கலாம் ஆண்டவர் அதுக்கு மேல கனவானராய் இருக்கிறார். और उसको घर को बनाने वाले से बढ़कर परमेश्वर आदरणीय है। ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு எவ்விதமாக இருக்கிறது? लेकिन आशा किस तरह है? கிறிஸ்துவோட வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். और मसीह जो है घर का अधिकारी है जो अति आदरणीय है। நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் और आशा के कारण उत्पन्न होने वाली साहस மேன்மை பாராட்டலையும் और घमंड करना உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் और यदि हम दृढ़ता में बने रहें நாமே அவருடைய வீடாய் இருப்போம். तो हम स्वयं उसके घर ठहरेंगे। எபிரேயருக்கு ஆக்கியோன் மிக அழகாக சொல்கிறார், इब्रानी पत्री रचाने वाले स्पष्ट कहता है நம்பிக்கையினாலே உண்டாகிறதான தைரியம் कि आशा की ओर से मिलने वाली एक साहस। இந்த திருச்சபைக்குள்ள நீங்க வரும்பொழுது जब आप इस कलीसिया के अंदर आए ஒளிஞ்சு ஒளிஞ்சு வருவீங்களா, தைரியமா வருவீங்களா? बताइए आप चुपके आते या बड़ी धैर्य के साथ आते हैं? எப்படி வருவோம்? कैसे आते हैं? ஏன் தைரியமா வரீங்க? क्यों हियाव के साथ आते हैं? இந்த சபையின் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன், कि इस कलीसिया के द्वारा मेरी उद्धार हुई, இங்க சொல்லப்பட்ட உபதேசங்களினாலே என்னுடைய வாழ்க்கையை நிறுவி இருக்கிறேன், यहाँ पर जो भी उपदेश सिखलाए गए उसके अनुसार मेरे जीवन का பாஸ்டர் எங்களை திருத்தி இருக்கிறாங்க, पास्टर ने हमें सुधारे हैं, அப்போ இதுல நான் திருவிருந்து எடுக்கிறேன், यहाँ पर मैं प्रभु भोज लेता हूँ, கர்த்தருடைய மேஜையை ஆசரிக்கிறேன், परमेश्वर का पंगत में सहभागी होता हूँ। இவ்வளவு நான் செய்யறதுனால इतने सारे काम करने के कारण நான் ஒரு நாள் சபைக்குள்ள வர்றதுக்கு நான் கூச்சப்பட்டதே एक கிடையாது. दिन भी कलीसिया के भीतर आने के चलते मैं संकोच नहीं करूंगा। இப்ப அந்த நம்பிக்கை நமக்கு வெட்கப்படுத்துதா அல்லது தைரியத்தை தருகிறதா? अब बताइए ये जो आशा हमें हिम्मत देता है या हमें शर्मिंदा करवाता है? ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யும் என்று எப்படி கேட்கிறோம்? कैसे हम परमेश्वर से पूछते हैं, प्रभु मेरे लिए करिए? எந்த நம்பிக்கையில கேட்கிறோம்? कौन सी भरोसे में पूछते हैं? அவர் கொடுத்த நம்பிக்கை எனக்கு தைரியத்தை தருகிறது, என்னை வெட்கப்படுத்தவில்லை. उसके दिया हुआ आशा मुझे साहस दिलवाया बल्कि मुझे शर्मिंदा नहीं बनाया। ஆகவே தேவன் தருகிறதான நம்பிக்கை தைரியமான நம்பிக்கையாக இருக்கிறது. इसलिए परमेश्वर का दिया हुआ आशा में हिम्मत है இந்த தைரியமான நம்பிக்கை எதாக மாறுகிறது என்றால் பூரண நம்பிக்கையாக மாறுகிறது. और ये साहसी आशा परिपूर्ण होता है। எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, इब्रानी की पत्री 6वां अध्याय के 12 वचन जब हम पढ़ेंगे, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம், போதும், பூரணமான ஒரு நம்பிக்கை. एक संपूर्ण भरोसा। சில பேர் சில டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, कुछ लोग कुछ वाचा बनाते हैं, एक डॉक्यूमेंट्स एग्रीमेंट बनाते हैं அல்லது அட்வான்ஸ் கொடுப்பாங்க. या एडवांस देते हैं டாக்குமெண்ட் முடிக்கல, कि डॉक्यूमेंट की काम नहीं हुआ। இப்போ டாக்குமெண்ட் எழுதப்பட்ட அந்த உரிமையாளர் என்ன சொல்றாரு, நான் இடத்த வேற ஒருத்தர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. अब मान लो जमींदार कहता है, जिसने डॉक्यूमेंट लिखवा कर दिया, मैं अपनी जमीन दूसरे किसी को देने जा रहा हूँ। அப்போ அது வரைக்கும் நமக்கு ஒரு திடீர்னு ஒரு பதட்டத்தை கொடுக்கும், என்ன ஆச்சோ ஏதாச்சோ. अचानक हमारे अंदर उतावली आएगी कि क्या हुआ, क्या होने जा रहा है। அட்வான்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க, सिर्फ एडवांस दिए हैं, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான். सिर्फ एडवांस के लिए छोटी सी एक डॉक्यूमेंट पेपर बनाया है, அது செட்டில்மெண்ட் ஆகல. लेकिन अब तक पूरा नहीं हुआ। செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். अब जब तक पूर्ण रूप से पूर्ति नहीं होती तब तक हमारे अंदर संकोच होगा। அல்லது நம்ம கூட செய்யலாம், சரி வேண்டாம் அந்த அட்வான்ஸை கூட கேன்சல் பண்ணிக்கிடுவோம் நம்ம சொல்லலாம். या तो हमारे भी मन में लग सकता है कि जाने दो, उस एडवांस को हम रद्द क्यों ना कर दें। ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல, परंतु मसीहगत जीवन वैसा नहीं அது பூரண நம்பிக்கையாக இருக்கிறது. कि एक परिपूर्ण भरोसा அந்த है। பூரண நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறதுனால ये संपूर्ण आशा मुझ में होने के कारण அது செத்து போகல. वो मृतक नहीं हुआ। நம்பிக்கை செத்து போகாது. आशा मृतक नहीं होती। வாசிப்போம் 1 பேதுரு पढ़ेंगे पहला पत्रुस 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். पहला अध्याय के 4वां वचन। மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஆ, அழியாததும் அழியாததும் மாசற்றதும் மாசற்றதும் வாடாததுமாகிய வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? वो कैसी आशा है?
ஜீவனுள்ள நம்பிக்கை. जीवित आशा, சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை. जीवित आशा. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படி நான் புரிந்து கொள்வது? ये जीवित आशा को हम कैसे समझ लें? திருப்பி இதை புரிந்து கொள்வதற்காக इसे समझने के लिए மீண்டும் உங்களை நான் ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு அழைத்து செல்ல फिर போகிறேன். से आपको मैं उत्पत्ति की ओर ले जाना चाहता हूं. 48ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 48वां अध्याय की ओर फिरा लो. இதை நான் விளக்கிவிட்டு இதை நான் சொல்வேன் என்றால் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். செத்த நம்பிக்கையா ஜீவனுள்ள நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்வீர்கள். अगर इस बात को मैं समझा दूं तब आप समझ पाएंगे आसानी से कि मरे हुए आशा या जीवित आशा. இங்கே யாக்கோபு மனாசையும் எப்ராயிமையும் ஆசீர்வதிக்கிறார். यहाँ पर याकूब मनासे इफ्राइम को आशीष करता है. அந்த ஆசீர்வதிக்கும் போது आशीष के दौरान 16ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை மட்டும் வாசிப்போம். 14 वचन की आखिरी भाग पढ़ेंगे. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். कहा कि पृथ्वी पर ये फूले फले. ஹிந்தியில் எப்படி போட்டிருக்கு? हिंदी में कैसा लिखा है? और पृथ्वी में बहुतायत से बढ़े. அதிகமாய் பெருகுவார்கள். यानी बहुतायत से बढ़े. இவர்களை முன்னிட்டு தான் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபு தீர்க்கதரிசனம் சொல்றார். और इनके आधार पर याकूब भविष्यवाणी के तौर कहता है அது எப்படி மிகுதியாய் பெருகுவார்கள்? कि बहुतायत से बढ़ेंगे. மிகுதியாய் பெருகுதல் என்றால் என்ன? कि बहुतायत से फलना यानी क्या है? எபிரேய மொழியில इब्रानी भाषा में எப்படி போடப்பட்டிருக்கிறது என்றால் कैसे लिखा है कि இவர்கள் மீன்களைப் போல பெருக கடவர்கள். लिखा है कि मछलियों के समान इनकी संख्या बढ़े. ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? जीवित आशा क्या जानते हो? மற்றவருடைய பார்வைக்கு மரித்தது போல காணப்படலாம். दूसरों के दृष्टि में क्यों ना तुम मरे हुए दिखाई दे, ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். परंतु परमेश्वर के दृष्टि में हम जीवित नजर आते हैं. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதுக்கு இது எப்படி ஒப்பிட முடியும்? एक जीवित आशा को किसके तुलना कर सकते हैं? तुलना नहीं कर सकते. யாக்கோபு எப்ராயிமை மனாசையும் பார்த்து சொன்னபோது याकूब जब एफ्राइम मनासे से कहा, நீங்கள் பூமியிலே மிகுதியாய் பெருகுதல் என்றால் कहा कि तुम पृथ्वी में बहुतायत से बढ़े, மீன்களைப் போல பெருகுவீர்கள். यानी अर्थ मछलियों के समान बढ़े. நம்ம ஊர்ல குளங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கிடுவோமே. मान लो हमारे गांव की तालाब सूख जाती है. எல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்மாய் ஏரி எதுவுமே தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு. मान लो 5 सालों से 10 सालों से पानी के बगैर सब सूखा पड़ा है, झील वगैरह सब. ஒரு 4 நாள் மழை பெய்யுது. मान लो अचानक 4 दिन की बरसात होती है. அஞ்சாவது நாள் அங்க என்ன இருக்கும்? वहां 5वें दिन में क्या दिखेगा? மீன் இருக்கும், मछलियां होंगी. மச்சலி இருக்கும். मछली होंगी. எங்க இருந்து வந்தது இந்த மீன்? अब ये मछलियां कहां से आई? எங்க இருந்து வந்தது? कहां से आई? ஏதாவது மீன் கொஞ்சம் முட்டையை போட்டு விட்டாங்களா? क्या कोई किसी ने जाकर जो मछलियों की अंडा थोड़ी डाल दिए? அந்த மீன் எங்க இருந்து வந்ததுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ये मछली कहां से आई सोचने में हमें चकित होगा. இதை குறித்து ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் நான் பேசிட்டு இருந்தபோது அவர் சொன்ன விஷயம், इस विषय पर जब किसी जंगली अधिकारी के साथ मैंने चर्चा किया था, उन्होंने बात बताई. எத்தனை ஆண்டுகள் வறண்டு போய் கிடந்தாலும், चाहे कितने सालों से क्यों ना सूखा पड़े हो, எத்தனை ஆண்டுகள் வறண்டு போய் கிடந்தாலும், कितने सालों से क्यों ना निर्जल रहे, தண்ணி வந்து கொஞ்ச நாள்ல 2-3 நாள்ல மீன் வருவதற்கு காரணம், लेकिन पानी गिरने पर 2-3 दिनों में मछली आने का कारण, மீனானது அழிந்தே போகாதாம். क्योंकि मछली ऐसी जंतु है जो कभी नहीं टलता. அந்த மீனுடைய அந்த நாட்களை நாங்க ஸ்லீப்பிங் டேஸ்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. और उन्होंने कहा कि मछलियों के उन दिनों को हम स्लीपिंग डेज कहते हैं. உலகத்தினுடைய பார்வையில் அந்த குளம் வறண்டு போன குளம். कि दुनिया के नजरिया में वो तालाब सूखा पड़ गया. அதுல ஒரு மீனையும் பார்க்கவில்லை. वहां कोई मछलियां नहीं रही. ஒரு மழை வந்தது, लेकिन एक बरसात गिरी நிரப்பியது, और भरा, மீன் பெருகியது. और मछलियां बढ़ गई. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஜீவ நம்பிக்கை என்ன தெரியுமா? आपके भीतर मेरे भीतर की जीवन की आशा क्या जानते हो? மற்றவருடைய பார்வையில நான் வறண்டு போனவனாக காணப்படலாம். दूसरों की दृष्टि में क्यों ना मैं सूखा ஆனால் पड़ा हूं, ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுது परंतु आत्मा परमेश्वर जब मुझे எனக்குள்ளே भरा இருக்கிறதான दे, நம்பிக்கை துளிர்த்து எழும்புகிறது. मेरे भीतर की आशा फिर से सुलगने लगेगा. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற நம்பிக்கை அழிந்து போகாத நம்பிக்கை. आपके भीतर और मेरे भीतर की आशा अविनाश की आशा है. அது செத்து போன நம்பிக்கை அல்ல, कोई मरी हुई आशा அது नहीं, ஜீவனுள்ள நம்பிக்கையா परंतु இருக்கிறது. वो जीवित आशा है. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க, एक दूसरे से कहो, உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கை आपके भीतर के आशा செத்து போன நம்பிக்கை அல்ல, मरे हुए आशा नहीं, ஜீவனுள்ள நம்பிக்கை. परंतु जीवित आशा. ஏனென்றால் क्योंकि என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், मेरा प्रभु यीशु मसीह का मृत्यु हुआ, அடக்கம் பண்ணப்பட்டார், उसे गाड़ दिए गए, மண்ணோட மண்ணாக போகவில்லை, और मिट्टी के साथ शामिल नहीं அவர் हुए, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். परंतु वो तीसरे दिन जी उठा. இயேசு ஜீவிக்கிறார். मेरा यीशु जीवित என் है, நம்பிக்கை செத்து போன நம்பிக்கை அல்ல, और मेरी आशा என் टूटी हुई நம்பிக்கை आशा नहीं, ஜீவனுள்ள நம்பிக்கையாக मेरी आशा இருக்கிறது. जीवित आशा செத்து है. போன உடல் உறுப்புகளை அதை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது.
இருக்கிறது. और मरे हुए शरीर को दोबारा जिलाने वाला आशा है. Praise the Lord. हालेलूया. அதான் ரோமர்ல அவர் சொல்லுகிறார். रोमियो की पत्री में कहता है. எப்படிப்பட்டதான விஷயத்தை சொல்கிறார் என்றால் किस प्रकार की विषय कहता है? திருப்பிக் கொள்ளும் 11ஆம் அதிகாரம் 11 अध्याय को ले ले. ரோமர் 11. रोमियो की पत्री 11. அதுல மிக அழகாக பவுல் சொல்லுகிறார். वहां स्पष्ट पौलुस कहता है. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். मरणहार इस शरीर को वो जिलाएगा. Praise the Lord. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 11 अध्याय के சாவுக்கு ஏதுவான 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 10ஆம் வசனம் 10वां वचन 9 இருந்து வாசிப்போமே. 9 से पढ़ेंगे. தேவனுடைய ஆவி உங்களால் வாசமாயிருந்தால் ஆ ம் ம் ஆ ம் உங்களில் இருந்தால் ஆ ம் மரித்ததாயும் ம் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். आत्मा धर्म के कारण जीवित है. அடுத்த வசனம் अगला वचन. அன்றியும் நல்லா பாருங்க, அன்றியும் ध्यान से पढ़िए. இயேசுவை மரித்தோரிலிருந்து जिसने यीशु को मरे हुओं से எழுப்பினவருடைய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் यीशु को मरे हुओं से जिलाने वाले की आत्मा यदि तुम्हारे अंदर हो. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். अपने आत्मा से मरणहार तुम्हारे शरीर को जिलाएगा. கிறிஸ்துவினுடைய மரித்து உயிர்த்தெழுந்த ஆவி मसीह के मरे हुए और जिलाए हुए आत्मा சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும் என்றால் यदि नाश्वर इस शरीर को जिला सकती है எனக்குள்ள இருக்கிறதான ஜீவனுள்ள நம்பிக்கை அதை சாக விடாது. तो मेरे भीतर के उस जीवित आशा को मरने नहीं देगा. உங்களுடைய நம்பிக்கையை சாக விடாது. आपके भरोसा को मरने नहीं देगा. அதனால நம்ம என்ன செய்யணும்? इसलिए हम क्या करना है? நான் என்ன நம்பிக்கையில இருக்கேங்கற தெளிவா சத்தியத்தை சத்தியன்படி நான் சொல்ல வேண்டும். और सच्चाई को सत्य के अनुसार स्पष्ट बताना है कि मेरी आशा क्या है. அறிக்கையிட வேண்டும். कबूल करना है. திருப்பிக் கொள்ளுங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். पहला पत्रुस की 3 अध्याय के 15 वचन. 1 பேதுரு 3:15. ஆ ஆ உங்கள் இருதயங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் ஆயத்தமாயிருங்கள். हमेशा तैयार रहो. என்ன நம்பிக்கை? कौन सी आशा? உங்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருக்கிறது? आपके अंदर कौन सी आशा है? நம்பிக்கை குறித்து நம்ம அறிக்கையிடுகிறோமா? क्या आशा के प्रति हम कभी कबूल करते हैं? நீங்க ஏன் கிருபாசன சபைக்கு போறீங்க? आप क्यों कृपासनम कलीसिया में जाते हैं? நீங்க ஏன் இந்த சபையில இருக்கீங்க? आप क्यों इस कलीसिया में रहते हैं? உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? आपके अंदर की आशा क्या है? ஃபெய்த்தை நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தினுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? क्या विश्वासी हम अपने बच्चों को विश्वास सिखाते हैं? என்னுடைய நம்பிக்கை मेरे भरोसा நான் அறிக்கையிட வேண்டும். मैं कबूल ना है. என்னுடைய தேவன் திருத்துவமாய் இருக்கிறார் என்று அறிக்கையிட வேண்டும். हम कबूल ना है कि मेरा परमेश्वर त्रिएक है. நான் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் தான் நான் திருமுழுக்கு எடுத்தேன் என்று அறிக்கையிட வேண்டும். और हम कबूल करना चाहिए कि मैं पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लिया हूं. என் ஃபெய்த்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. मेरे विश्वास के प्रति मुझे एक भरोसा है. ஆனா நம்ம எப்படி இருந்திர கூடாது? लेकिन हम कैसे होना नहीं चाहिए. யாரோ ஒருத்தங்கள்ட்ட கேக்குறாங்க, अगर मान लो कोई आपसे पूछते हैं உங்க ஃபெய்த் என்னன்னு சொல்லிட்டு, भाई आपके विश्वास क्या है? பாஸ்டர் என்ன நம்புகிறாரோ அதை தான் நான் நம்புகிறேன். तब आप क्या बताएंगे? पास्टर का जो विश्वास है वही मेरा. சரி, இப்ப பாஸ்டர்ட்ட போய் கேக்குறாங்க, ठीक है, अब पास्टर के पास जाकर पूछा, பாஸ்டர் உங்க விசுவாசம் என்ன? पास्टर बताइए आपका क्या विश्वास है? விசுவாசிகள் என்ன விசுவாசிக்கிறாள் அதுதான் நான் तब விசுவாசிக்கிறேன். वो क्या कहेंगे? हमारे विश्वासी जो विश्वास करते हैं वही मेरा भी. இதல்ல, ऐसा नहीं. ஐ நீட் a statement of faith. परंतु एक विश्वास के बयान मुझे चाहिए. உங்க விசுவாசம் என்ன? आपके विश्वास क्या है? உங்க விசுவாசத்தை குறித்து தைரியமா சொல்ல முடியுமா? क्या आप अपने विश्वास के बारे में हिम्मत के साथ कह सकते हैं? என்னுடைய வாழ்க்கையை குறித்து தைரியமா சொல்ல முடியுமா? क्या मेरा अपने जीवन के बारे में आप स्पष्ट हिम्मत के साथ कह सकते हैं? ஆக என்னுடைய விசுவாசத்தை குறித்ததான தெளிவு எனக்கு இருக்கணும். इसलिए मेरे विश्वास के प्रति मुझे एक स्पष्टीकरण होना चाहिए. நோவா சொல்கிறார், नोवा कहता है,
இந்த உலகமெல்லாம் தண்ணினால் அழியப்பட போகுது. ये सारी पृथ्वी जल प्रलय से नष्ट होने जा रहा அது है. வரைக்கும் மழைங்கிற வார்த்தை அவங்க கேட்டதே இல்லை. उसके पहले तब तक उसने बरसात के नाम कभी नहीं सुना. சரி, இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னு வச்சுக்கிடுவோமே. ठीक है, मान लो अब मैं एक बात आपको बता रहा हूँ. நீங்க நீ என்ன செய்வீங்க? आप मुझे क्या करेंगे? பைத்தியக்காரன் உளறிட்டு போறான். आप क्या बोलेंगे? ये क्या पागल है, कुछ भी बकवास करता है. யாரோ ஏதோ உளறிட்டு போறாங்க. ये कौन है, क्या है, पता नहीं, बकवास करता है. ஆனா நோவாவுடைய விஷயத்துல परंतु नूह के विषय में அவர் சொன்ன உடனே वो कहते ही ஆண்டவர் சொன்னதை அவர் மனைவிட்ட சொல்றாரு. परमेश्वर ने जो बात बताई तुरंत उसने अपने बीवी को बताया அவங்க மனைவி அதை நம்புறாங்க. और बीवी ने उसकी बातों पर यकीन की பையன் அதை நம்புறான். और उसके बेटे ने उसके बातों पर यकीन किया. இன்னைக்கு நம்ம ஒன்று சொன்னா நம்ம வீட்டுக்காரங்க நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. लेकिन आज अगर हम कुछ कहते हमारे पति तक हमारे बातों पर यकीन नहीं करते हैं. What faith I have. तो कौन सी भरोसा है मुझे मेरे अंदर. சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். और कुछ बातों को बतलाकर मैं समाप्त करना இந்த चाहता हूं. நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? ये भरोसा किस प्रकार की है வெட்கப்படுத்தாத நம்பிக்கை. कि जो लजाता नहीं. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். रोमियो की 5:5. ரோமர் 5:5 வெட்கப்படுத்தாத நமக்கு அருளப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. वो आशा हमें लज्जित होने नहीं देता. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. वो भरोसा मुझे लज्जित होने नहीं देगी. அவர் அவர்களை நோக்கி பார்த்தார்கள். उन्होंने उसके ओर देखा. அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தனவே தவிர उनके चेहराएं उजाले में हुए. யாருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. बल्कि उनमें से किसी के चेहरा लजाए नहीं. ஆண்டவரை நான் நம்பி வந்திருக்கிறேன். मैंने परमेश्वर के भरोसे पर आया हूं. குடும்பமாக வந்திருக்கிறோம். परिवार समेत आए हैं. ஆண்டவரை வெட்கப்படுத்தினார் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். क्या आप में से कोई ऐसा कह सकते हैं कि परमेश्वर ने मुझे शर्मिंदा होने दे दिया? ஏசாயால வாசிக்கும்போது சொல்றாரு, ईसाया में पढ़ते समय कहता है, என்ன குறிச்சு என்னப்பா இப்படி புலம்புற அப்படிங்கிறார். कहता है कि मेरे बारे में तू ऐसा विलाप क्यों करते. அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவோம். उसके पहले का वचन को हम सब प्रचार करते ஏன்னா हैं இந்த ஜனம் என் துதியை சொல்லி வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாரு. कि वहां पर लिखा है कि ये प्रजा मेरी स्तुति निरंतर करेगी. 43ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். 43वां अध्याय के 21-22 वचन. இந்த ஜனத்தை இந்த வசனத்தை துதி ஆராதனையில எல்லாரும் ரொம்ப ஃபேவரா பேசக்கூடிய வார்த்தை. स्तुति आराधना में इस वाक्य का इस्तेमाल सब कोई करते हैं. இந்த வார்த்தை நேற்று இரவு என்னோடு அதிகமா இடைப்பட்டது. कल रात ये वचन मेरे साथ बड़ी गहराई से இந்த संपर्क ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். मैंने इस प्रजा को अपने लिए बनाया. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ये मेरे स्तुति निरंतर करेंगे. ரைட் தான். ठीक है. இது எல்லாரும் சொல்றாங்க. ये सब करते हैं. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது अगला वचन में जब हम पढ़ते हैं, ஆனாலும் யாக்கோபே, परंतु ये याकूब, ஆனாலும் யாக்கோபேன்னு ஒரு புள்ளி வைக்கிறாரு. ऐसा हे याकूब बोलकर एक पूर्ण विराम लगाता है. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. तूने मेरी ओर नहीं पुकारा. இஸ்ரவேலே, हे इस्राएल, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். तूने मेरे प्रति नाराज हो गया. முந்தின வசனம் சூப்பர் பாஸ்டர். पास्टर पहला वचन बढ़िया. இப்ப लेकिन अब ஆண்டவர் சொல்றாரு, अब प्रभु कहता है, சில நேரங்கள நான் கூட மன சலித்து போயிருக்கிறேன். कई बार मैं भी अपने ही अंदर उदास हुआ हूँ. என்ன ஆண்டவரே, क्या प्रभु, ஏன் ஆண்டவரே? क्यों प्रभु? அப்போ நமக்குள்ள அந்த மகிமை, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாத நம்பிக்கை அல்லவா? तो हमारे भीतर का जो आशा है हमें लज्जित होने नहीं देता அந்த है ना. நம்பிக்கை நமக்குள்ள ஜீவனுள்ள நம்பிக்கை அல்லவா? हमारे भीतर की आशा जीवित आशा है ना. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. वो आशा हमें लजाएगा नहीं. மனம் சலித்து போனோமோ? लेकिन जब हम उदास होते விசுவாச हैं, வாழ்க்கையில மனம் சலித்து போனோமோ? क्या विश्वासी जीवन में வெளியில नाराज हुए? பார்க்கிறது கையை தட்டி பாட்டு படிக்கிறோம். बाहर दिखने में ताली बजाते, गीत गाते, கொஞ்சம் கதவு திறந்து பார்த்தா தான் தெரியும். लेकिन जरा सा दरवाजा खोलकर देखने पर पता चलता है. வெளியில பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்கிறோம். बाहर से दिखने के लिए बढ़िया दिखते हैं. ஆனால் மனசுல எத்தனை கேள்விகளை நம்ம கேட்டிருக்கிறோம். लेकिन मन में ही मन कितने सारे सवाल हम पूछते हैं. குடும்பங்களை குறித்து எத்தனை விதமான பாரங்கள் நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறோம். परिवार के प्रति कितने तमाम बोझ हमारे हृदय में हम रखे நம்முடைய हैं. பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி எத்தனை முறை நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறோம். हमारे बच्चों की भविष्य काल के जीवन के प्रति कितने सारे இந்த सवाल காலை हम उठाते நேரத்திலே हैं. ஆண்டவர் சொல்லுகிறார், इस सुबह के समय मेरा परमेश्वर यूं कहता है, உனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை तुझे दिया हुआ आशा அது வெட்கப்படுத்தாது. वो तुझे लज्जित होने नहीं देगा. என்னை குறித்து நீ மனசலிச்சு போகாதே. मेरे बारे में तो
तो उदास मत हो। இந்த வார்த்தை நேத்து நான் இரவு படித்த பொழுதெல்லாம் நான் உடைந்து விட்டேன். कल रात के समय जब मैं इस वचन को पढ़ा तब मैं अपने आप में टूट गया। ஆண்டவரே, हे प्रभु, நான் மனம் சலித்து போக கூடாது. हे प्रभु, मैं कतई नाराज ना हो जाऊं। ஆண்டவர் என்னை போஷித்து வருகிறார், हे प्रभु, तू मुझे खिला रहा என்னை है। நடத்தி வருகிறார், हे प्रभु, तू मेरा என்னை मार्गदर्शन कर रहा காப்பாற்றி है, வருகிறார். मुझे तो संभालते आ रहे ஆனால் हैं। சில காரியங்களை வைத்து நான் மனசலித்து போக கூடாது. लेकिन कुछ विषय के कारण मैं नाराज हो जाता हूँ। ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நீ வெட்கப்படுத்தலையே. लेकिन परमेश्वर का दिया हुआ आशा आज तक मुझे शर्मिंदा होने नहीं दिया। ஒரு ஊழியர் கூட்டம் நடந்ததான் சென்னையில. चेन्नई में एक सेवकों की मंडली चलाया சென்னையில ஜெபத்தோட்டத்துல இங்க நடந்துச்சு. और चेन्नई के जबतोटम में हुआ। மூத்த ஊழியர் வந்தாராம். वरिष्ठ सेवक आए பிரசங்கம் பண்ணுவதற்கு அவர்தான் ஸ்பெஷல் ஸ்பீக்கர். और प्रचार करने के लिए वो विशिष्ट पासवान थे। எந்திரிச்சு வந்து நின்னார். आकर खड़े हुए ஒரு வார்த்தை சொன்னாராம். एक शब्द बोला, ஆண்டவர் உங்களை காட்டி கொடுக்கல அப்படின்னாராம். इतना बताया कि परमेश्वर ने तुम्हें नहीं पकड़वाया। 1/2 மணி நேரம் ஊழியர்கள் ஓ என்று அழுதார்களாம். ये सुनते ही आधा घंटे तक सेवक सब लोग बिलक बिलक कर रोने लगे। ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துவதற்காக நம்மை அழைக்கவில்லை. परमेश्वर ने हमें शर्मिंदा होने के लिए, करवाने के लिए नहीं बुलाया, நம்மை குறித்து परंतु ஒரு हमारे बारे में நம்பிக்கையை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். एक साहस दिलवाने के लिए हमें बुलाया है। Praise the Lord. हालेलुया। நிலைத்து நிற்கிறதான நம்பிக்கை. जो स्थिर रहने का आशा। வெளி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லது புது யுகத்தின் நம்பிக்கை அல்லது நிலைத்து நிற்கும் நம்பிக்கை. दूसरा कोरिन्थियों की 3 अध्याय के 12वां वचन यानी नया युग के आशा। நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆ, உடையவர்களாக ம், தாராளமாய் பேசுகிறோம். பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதன் முடிவை ஆ, இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் और किस प्रकार के आशाधारी है, மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். इसलिए हम बड़ी स्पष्ट बोलते हैं। என்ன நம்பிக்கை என்றால் कौन सी भरोसा है कि அழிந்து போகாத நம்பிக்கை, ये अविनाश भरोसा, நித்தியமான நம்பிக்கை. जो स्थायी भरोसा। தேவன் நமக்கு ஆழமான நித்தியமான நம்பிக்கையை தந்திருக்கிறார். परमेश्वर हमें एक गहरी और स्थायी भरोसा दिया है। அதனால் அந்த நிலைத்து நிற்கிற நம்பிக்கையை வைத்து நான் இன்னும் தைரியமாய் தாராளமாய் பேச முடியும். इसलिए ये मजबूत भरोसा के बारे में मैं और भी स्पष्ट सुना सकता அப்ப हूँ। இந்த நிலைத்து நிற்கிற நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் तो अगर ये स्थिर भरोसा मेरे अंदर होना है தேவ வசனத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை எனக்கு தூண்டப்பட வேண்டும். तो परमेश्वर के वचन के प्रति जो भरोसा है वो मुझे उकसाना चाहिए। வாசிக்கலாம் ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ரோமர் 15:4. रोमियो की 15:4। தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் உண்டாகும் பொறுமையினாலும் ஆ, ஆறுதலினாலும் ஆ, நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படி எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் ஆ, நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறது. இந்த அழிந்து போகாத நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ये जो अविनाशी भरोसा को यदि मैं प्राप्त करना है தேவ வசனத்தை நமக்குள்ளாக தோன்றச் செய்கிறதான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். तो परमेश्वर का वचन को हमारे मन में उत्पन्न करने वाली एक भरोसा में मिलना चाहिए। எவ்விதமான நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோம்? किस प्रकार की हमारी आशा है? நிறைவாக 2 आखिर में கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों की 10वां अध्याय के 16वां 2 वचन। கொரிந்தியர் 10. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே ஆ, செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக ஆ, மேன்மை பாராட்டாமல் ஆ, உங்களுக்கு அப்புறமான இடங்களில் ம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக ஆ. எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறோம். பெருக்கத்தினுடைய ஒரு நம்பிக்கை, एक विस्तार की आशा, எங்களுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை, हमारे सेवकाई के प्रति आशा, இந்த ஊழியத்தினுடைய பெருக்கத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. और सेवकाई की उन्नति की प्रति आशा। பவுலுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இருந்தது. पौलुस के अंदर इस प्रकार की एक आशा थी। நிருபங்களிலே அந்த எல்பீஸ் என்ற வார்த்தையை வைத்து நாம் ஆழமாய் பார்க்கும்போது और पत्रिका में जब एल्पिस इस शब्द के अनुसार देखते இந்த हैं, நம்பிக்கையானது ये जो आशा है நம்மை வெட்கப்படுத்தாமலே இருக்கிறது. हमें लजाने नहीं देता है। ஒரு சில நிமிடங்கள் நாம் முழங்கால் படியிட்டு आइए
कुछ पलों के लिए हम घुटना இன்றைக்கு टेकेंगे। ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார் என்றார் अगर आज परमेश्वर आपसे बात किए होंगे, கொஞ்சம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். आइए थोड़ी देर हम परमेश्वर की ओर அதன் பிற்பாடாக ताकेंगे। மீதியான பகுதியை நான் போதகர் கையிலே கொடுக்க விரும்புகிறேன். उसके बाद शेष भागों को प्रचारक के எல்லாரும் हाथों में முழங்கால் देना படியிடுவோம். चाहता हूं। முழங்கால் आइए படியிட सब முடிந்தவர்கள் घुटने, முழங்கால் படியிடலாமா? और जो घुटना टेक सकते Praise हैं the वे Lord. घुटना टेकिए। Praise the Lord. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே सब लोग कहेंगे, என் प्रभु நம்பிக்கை எவ்விதமா இருக்கிறது? मेरा आशा किस प्रकार நான் है? வாரம் நான் திருச்சபைக்கு தான் வருகிறேன். मैं हर सप्ताह कलीसिया में आता हूं, ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, लेकिन एक आशाहीन जीवन। அல்லது அவருடைய மற்றவருடைய நம்பிக்கையை நான் இன்னும் தூண்டி விடுகிறேனா? क्या दूसरों की आशा को मैं और எனக்குள்ள उकसाता இருக்கிறதான हूं? எனக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்பிக்கை நான் இழந்து நிற்கிறேனா? क्या मैं अपने भीतर के जीवन की आशा को गवाया हूं? வெளியில பார்ப்பதற்கு நான் நல்லா தான் இருக்கிறேன், बाहर दिखने में मैं सही दिखता हूं, ஆனால் लेकिन என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, हे प्रभु मुझे जांच पड़ताल என்னை करिए। ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, हे प्रभु मेरी जांच पड़ताल என்னுடைய करिए। இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, हे प्रभु मेरा हृदय का जांच என் पड़ताल நம்பிக்கை कीजिए। குறித்து ஆண்டவரே, हे प्रभु मेरी भरोसा எனக்கு இன்னும் कैसे है? அதிகமான ஸ்திரத்தை தருவீராக. मुझे और भी दृढ़ता दीजिए। எல்லாரும் கேட்போமா? आइए सब मांगेंगे, सब मांगेंगे। ஹalleluya, 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 ஹalleluya. Thank you mighty God, thank you mighty God, thank you mighty God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையை ஊற்றுவீராக. और भी भरोसा उंडेल दे ஆண்டவரே प्रभु। என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவீராக. हमारे जीवन को सुधारिए प्रभु। ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கேட்போம், எல்லாரும் सभी लोग கேட்போம். Thank you mighty God, thank you mighty God, thank you mighty God. ஆண்டவரே உம்முடைய மகிமை வெட்கப்படுத்தாதே. हे प्रभु आशा हमें शर्मिंदा होने नहीं देता Praise the है। Lord, hallelujah, hallelujah, hallelujah. Thank you mighty God, thank you mighty God, thank you mighty God, thank you mighty God. ஆண்டவரே என்னுடைய அஸ்திபார நீர் மாத்திரமே. हे प्रभु मेरा नींव तू ही है। Hallelujah, 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 hallelujah. Thank you mighty God, thank you mighty God. ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே நீர் புஷ்டிப்பீராக. ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை நீர் உயிர்ப்பிப்பீராக. हे प्रभु सूखे हड्डियों को जिलाइए। Hallelujah, hallelujah. சோதரம், 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 சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. स्तोत्रम स्तोत्रम। Thank you mighty God. धन्यवाद सामर्थी प्रभु। Thank you mighty God. धन्यवाद सामर्थी प्रभु। பாட்டு தெரியுமா? மலையாள பாட்டு இங்கே படம் பாட மாட்டாங்க. Thank you Lord Jesus. Hallelujah. பெந்தெக்கோஸ்து நாளில் முன்மழை பெய்யிச்சா பரமபிதாவே பின்மழை நல்கா. பெந்தெக்கோஸ்து நாளில் முன்மழை பெய்யிச்சா பரமபிதாவே பின்மழை நல்கா. பின்மழை பெய்யேனோ மாலின்யம் மாறேனோ நின்றனமுணர்ந்து வேலை செய்யுவான். மாலின்யம் மாறேனோ நின்றனமுணர்ந்து வேலை செய்யுவார். பெந்தெக்கோஸ்து நாளில் முன்மழை பெய்யிற்றா பரமபிதாவே பின்மழை நல்கா. முட்டோளமல்லார் யோளம் போரா வழியொரு ஜீவ நதியொழுகா. முட்டோளமல்லாரையோளம் போரா ஒரு ஜீவ நதியொழுகா. நீந்திட்டல்லாதே கடப்பன் வையாತ ನೀರುರುವ ಇನ್ನು ತುರಕನಾದ. நீந்திட்டல்லாதே கடப்பன் வையாತ ನೀರುರುವ ಇನ್ನು துரக்கனதா. பெந்தெக்கோஸ்து நாளில் மழை பெய்யிற்றா ரிகபர ஷதலரபா. உங்க நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை, உங்க நம்பிக்கை செத்த நம்பிக்கை அல்ல. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே ரிவைவ் மை ஓ மீண்டும் என்னை எழுப்பும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. முட்டோளமல்லாரையோளம் போரா மழியொரு ஜீவ நதியொழுகா. முட்டோளமல்லாரையோளம் போரா
ஒரு ஜீவ நதியொழுகா ನೀದೀಟಲ್ಲಾದೆ ಕಡಪನ್ ಬಯ್ಯಾತ ನೀರುರುವ ಇನ್ನು ತುರಕನದ ನೀದೀಟಲ್ಲಾದೆ ಕಡಪನ್ ಬಯ್ಯಾತ ನೀರುರುವ ಇನ್ನು துறக்கனத பந்தக்கோஸ்து நாளில் மீன்களை போல ஆண்டவர் உங்களை பெருகச் செய்வார். परमेश्वर आपको विस्तार करे, தேவன் உங்களை பெருகச் செய்வார். परमेश्वर आपको बढ़ाए, பெருகச் செய்வார். मछलियों के समान बढ़ाए. ஜீவனுள்ள நம்பிக்கை आपके जीवन की आशा வெட்கப்படுத்தாது. लज्जित होने नहीं देगा. உங்களை வாழ வைக்கும். जिलाएगा. நம்பிக்கை இயேசுவை சந்திக்க வைக்கும். यीशु को मिलने के लिए मदद करेगा. जीसस हालेलुया. शबा ला रा ला रा खातु ना रीमा ला रा लो रबा शादु रा रबा रा खातु ना रीमा. Glory, 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 glory. Glory, 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 glory. Praise him, praise him, praise him, praise him, praise him, praise him, praise him. Amen, 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 amen. Hallelujah, praise the Lord, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah.